profits and gains or profits or gains from business or profession. 27 வரைக்கும் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கும். அதுக்கு அடுத்த செக்ஷன்ல இருந்து நம்ம இங்க பார்க்க போறோம். செக்ஷன் 28 onwards up to 44 வரைக்கும் நம்ம இங்க பார்க்க போறோம். up to section 44. Is that okay? ஒவ்வொரு ஹெட்லயும் ஃபர்ஸ்ட் செக்ஷன் வந்து சார்ஜிங் செக்ஷனா இருக்கும். அதே மாதிரி தான் இதுலயும் what are falling under PGBP அப்படிங்கிற செக்ஷன் 28லயும் how do we calculate PGBP அப்படிங்கிற செக்ஷன் 29லயும் நம்ம பார்க்க போறோம். 28 and 29. 28 and 29. Clear? Let me first finish off section 29. ஒரு briefing நான் கொடுக்கிறேன். அதுக்கப்புறம் one after one நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். Section 29. How do we calculate the PGBP? Okay, one of the scoring areas அப்படின்னு சொன்னா PGBP, especially in the topic profits and gains of business or professions, one of the highest weightage கொடுக்கக்கூடிய chapters in both CA and CMA. CA ல almost 12 to 18 marks, sometimes 20 marks. ஸோ உங்களை பாஸ் பண்ணுறதுக்கு கான்ஃபிடென்ட் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான சாப்டரில் இந்த பிஜிபிபி வருது. வெரி ஹை. சிஎம்ஏ இன்டர்மீடியட்லி சம்டைம்ஸ் இட் மே பி 10, சம்டைம்ஸ் இட் மே பி 15. ஓகே, இந்த சாப்டர்லேயே பிஜிபிபி சாப்டர்லேயே டெப்ரிசியேஷன் கால்குலேஷன்ஸ் தான் ரொம்ப முக்கியமானது. வெயிட்டேஜ் பாருங்க, டெப்ரிசியேஷன். அந்த டெப்ரிசியேஷன் மட்டுமே ஒரு 40% கிளாஸ் போகும். பிஜிபி நடத்துறதுல டெப்ரிசியேஷன் மட்டுமே ஒரு 2-3 கிளாஸ் மேல போகும். ஒரு 8 கிளாஸ் தேவைன்னா அதுல 3 கிளாஸ் டெப்ரிசியேஷனுக்காக ஒதுக்க வேண்டியது இருக்கும். So important. Allowable, allowable expenses, very often you can get expenses expressly disallowed. இந்த 3 விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மிச்செல்லாம் கொஞ்சம் வரும், வராம போகும். மை ரெக்கமெண்டேஷன்ஸ் சொன்னதுல பிஜிபிபிக்கு 30% வெயிட்டேஜ். உங்களுக்கு வந்து 50 மார்க் இருக்குன்னா 15 மார்க் வந்து பிஜிபிபில இருந்து வருது. சேலரியில் அதுல பாதி, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அதே மாதிரி வருது. ஸோ இஃப் யூ ஆர் ஸ்ட்ராங் வித் தீஸ் 3 heads along with residential status and all, you can score decent 40 marks. And capital gains பார்த்துட்டீங்கன்னா கேரண்டியா 40 உண்டு உங்களுக்கு. யூ கேன் கெட் 40 மார்க்ஸ். ஓகே, ரிட்டர்ன்ஸ், டிடிஎஸ், அட்வான்ஸ் டாக்ஸ், மிஸ்லினியஸ் ஐட்டம்க்கெல்லாம் மிஞ்சி போட 5% தான். 5 to 10% மேக்ஸிமம். ஓகே, ஸோ அதனால பிஜிபிபியில பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஹையஸ்ட் கான்சன்ட்ரேஷனோட படிக்க பார்க்கணும். ஓகே, இதுல நான் அதே மாதிரி சீக்வன்ஸா வரல. I'll start with section 29 and here or there I'll jump and then I'll proceed with the theory summary at the last. PGBP எவ்வளோ சார் for the taxation purpose ன்னு சொன்னால் நம்ம எவ்வளோ net profit கண்டுபிடிச்சிருக்கிறோம் as per our financial records. அதுலேருந்து சில plus or minus பண்ணிட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? Taxable income and expenditure எவ்வளோ நம்ம கண்டுபிடிக்க போறோம். That's a logic. That is a logic. So, let's see. Section 29. PGBP income அப்படின்னா என்ன சார்? சேலரினா என்ன அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம பார்த்தோமா இல்லையா செக்ஷன் 17ல. Salary includes all the wages, pension, annuity and gratuity, leave encashment, bonus எல்லாமே. அப்ப PGBP என்னன்னா we have a list of items covered under PGBP. அந்த list of item வந்து எதுல இருக்கு அப்படி சொன்னாக்க செக்ஷன் 28ல டிஃபைன் பண்ணி இருக்காங்க. we'll see that later. பிறகு பார்க்கலாம். அந்த செக்ஷன் 28ல சொல்லப்பட்ட PGBP இன்கம் எல்லாம்
As per the provisions given under these sections, section 30 to 43D வரைக்கும் இருக்கிறத அப்ளை பண்ணி பிஜிபி கண்டுபிடிக்கணும். கிளியர்? ஸோ P&L அக்கௌண்ட் போட்டு நெட் ப்ராஃபிட் 1 லேக்னு போட்டாங்க. 1 லேக்னு போட்ட அந்த P&L அக்கௌண்ட்ல என்னென்ன இருக்கும்? நார்மலா ஜிபி இந்த கிரெடிட் சைட், டெபிட் சைட் என்ன இருக்கும்? ரெண்டல் எக்ஸ்பென்சஸ், அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ், சேலரி இருக்கும். அது தவிர வேற என்ன இருக்கும்? If the property is idle, could have been invested in the bank. And the investment interest receive பண்ணிருப்பீங்க. அப்ப P&L அக்கௌண்ட்ல interest on investment. Rent from letting out of the spare capacity. அப்ப இன்ட்ரெஸ்ட் வரும்போது இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறீங்களா, அதுக்கு ஏதாவது செலவு பண்ணியிருந்தால் brokerage paid for investment in the debit side போட்டிருப்பீங்களா இல்லையா? அதே மாதிரி ரெண்ட்டுக்கு விட்டீங்க, அதை மெயின்டைன் பண்றதுக்கு எக்ஸ்பென்ஸ் செலவு பண்ணியிருப்பீங்க, P&L அக்கௌண்ட் டெபிட் பண்ணியிருப்பீங்க. in your P&L அக்கௌண்ட் GP 1000, depreciation 100, rent 150, interest on investment 100, brokerage for investment 5 rupees, 1100 rupees. What about the net profit? 855 45 845. Am I right? Clear? இந்த நெட் ப்ராஃபிட் நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கனோ அந்த நெட் ப்ராஃபிட் வந்து என்ன அப்படிச்சுனாக்க as per financial records, financial accounts. கவர்மெண்ட் வந்து இது அப்படியே உங்களுடைய ப்ராஃபிட் சொல்லிட்டு இது டாக்ஸ் கட்டுன்னு சொல்ல மாட்டான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பார்ட் இருக்குல்ல, இது ஒரு தொழில் சார்ந்த இன்கம் சொல்ல முடியாது. இது சும்மா இருக்க பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி சம்பாதிக்கிறீங்கன்னு சொன்னால் இதுக்காக நீங்க ஒரு புதுசா மெனக்கடலை தொழில் மாதிரி செய்யல. தொழில் மாதிரி செஞ்சால் பிஜிபிபி சேலரியே கிடையாது, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியே கிடையாது, கேபிட்டல் கெயின்ஸே கிடையாது. பிஜிபிபி ஹவ் நாட் டன் திஸ் அஸ் அ ரெகுலர் பிசினஸ். அப்படின்னா இதுக்கு என்ன பேரு? இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். அப்ப net profit as per the books வந்து 845 இருக்கும், but it is not taxable profit. You have to remove this because it's not related to the business and you have to remove this. இந்த 100 ரூபாய் P&L கிரெடிட் சைடுல போடுறது ரிமூவ் பண்ண என்ன நடக்கும்? ப்ராஃபிட் குறையுமா கூடுமா? So profit will increase. Sorry, decrease. Profit will decrease, sorry. Interest on investment. இந்த 100 rupees நீங்க ரிமூவ் பண்ணீங்கன்னா ப்ராஃபிட் என்ன ஆயிடும்? குறைஞ்சிரும். அதே மாதிரி இந்த 5 எக்ஸ்பென்சஸ் 5 ரிமூவ் பண்ண என்ன ஆயிடும்? செலவு குறையுதுன்னா ப்ராஃபிட் அதிகமாயிடும். add brokerage paid for investment, brokerage for investment. அப்படின்னா உங்களுடைய P&L அக்கௌண்ட்ல இந்த தொழில் சாராத இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் முதல்ல ரிமூவ் பண்ணிடணும். அப்ப the value being 740. அதே மாதிரி 750. Okay, 750. Is that okay? And depreciation 100 rupees P&L account debit பண்ணி இருக்கிறீங்க as per financial records. But for the income tax purpose, this will be calculated separately. Okay. For income tax purpose, as per the provisions given in the Income Tax Act, the depreciation comes around rupees 150. எவ்வளவு வருது? 150. என்னோட financial accounts calculation படி 100. பட் நான் இன்கம் டேக்ஸ் ஆக்டோட ரூல்ஸ் யூஸ் பண்ணாக்க நான் 150 rupees டெபிட் பண்ணிக்கலாம். எவ்வளவு டெபிட் பண்ணிக்கலாம்? 150, நாட் 100. அப்ப இந்த 100 ரிமூவ் பண்ணுங்க, 150 டெபிட் பண்ணுங்க. இந்த 100 ரிமூவ் பண்ணால் டெப்ரிசியேஷன் ஆஸ் பர் தி புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ், ஃபைனான்சியல் அக்கவுண்ட்ஸ். இந்த 100 ரூபாய் டெபிட் செல் உள்ளது ரிமூவ் பண்ணா ப்ராஃபிட் என்ன ஆயிடும்? அதிகமாயிடும். அண்ட் இந்த 150 நீங்க டெபிட் பண்ணிக்கலாம். அப்ப ப்ராஃபிட் என்ன ஆயிடும்? குறையும். So minus depreciation as per Income Tax Act. Income Tax Act. The value being 150. Okay. அடுத்தது, the rent paid to brother. Okay, who is the owner of the property? தம்பி ஆச்சுன்னு சொல்லிட்டு அவனுக்கு நான் ரெண்ட் கொடுத்துருக்கிறேன். ஆனா முறையா பார்த்தா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு 100 ரூபாய் தான் ரெண்ட் வர முடியும். தம்பி கஷ்டப்படுறான் அப்படிங்கிறதுக்காக 100 ரூபாய் பதில் 150 ரூபாய் கொடுத்துருக்கிறேன். அவன்கிட்ட இன்கமே இல்லை. இன்கமே இல்லாத போது 100 ரூபாய் போட்டாக்க அவனுக்கு டாக்ஸ் ஸ்லாப் கீழே தான் இருக்கும், அவன் டாக்ஸ் கட்ட மாட்டான்.
ஸோ இந்த மாதிரி மேனிப்புலேட் பண்றதுக்காக வேணுட்டு ரிலேட்டிவ்ஸுக்கு ஒர்த்லெஸ் பட் ஸ்டில் வி ஆர் பேயிங் மோர் அப்படி சொன்னாக்க அந்த எக்ஸஸ் பேமெண்ட் இஸ் டிஸ்அலோட். இந்த 50 ரூபா நீங்க டெபிட் பண்ண முடியாது, ரிமூவ் பண்ணிடணும். அந்த 50 ரூபா ரிமூவ் பண்ணணும். இஃப் யூ ஆர் ரைட்டிங் டவுன் பை 100 to 100 by reducing 50, profit will increase to that extent. 50 ரூபா குறைவா இருந்துச்சுன்னா அது இன்க்ரீஸ் பண்ணும். add 50 rupees, அதுக்கு பேர் அன்ரீசனபிள் பேமெண்ட் டு ரிலேட்டிவா இருந்தா அதை நான் ஆட் பேக் பண்ணிக்கிறேன். அப்ப அல்டிமேட் ஆன்சர் எவ்வளவு வருது? So the ultimate answer in this case being 750. Okay, 750. இந்த 750 தான் taxableக்கான profit. Profits are gains from business or profession for the taxable purpose. Is that clear? இப்ப salary எடுத்தீங்கன்னா due or receipt whichever is earlier இல்லையா? அதே மாதிரி இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில வரும்போது முனிசிபல் டாக்ஸ் வந்துச்சுன்னா பேமெண்ட் பேசிஸ். வாட் ஹேப்பன்ஸ் இன் கேஸ் ஆஃப் பிஜிபிபி அப்படின்னு சொன்னா பிஜிபிபிக்கு என்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்கோ அதே ப்ரொவிஷன்ஸ் தான் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் அதர் சோர்சஸ் இருக்கும். So if you are master with the PGBP chapter, already 50% of the income from other sources over னு அர்த்தம். Okay, அதான method of accounting for PGBP as well as income from other sources. Cash or accrual basis followed regularly. Either you can follow cash basis or accrual basis. இந்த மாசம் ஒரு மாசத்துக்கு ரெண்ட் 10,000 ரூபாய், ஒரு வருஷத்துக்கு 1,20,000 ரூபாய் வருது ரெண்ட். பட் நான் 1 லட்சம் தான் பே பண்ணியிருக்கிறேன், மிச்சம் அவுட்ஸ்டாண்டிங் 20,000 ரூபாய் இருக்குன்னா எவ்வளவு P&L அக்கௌண்ட் டெபிட் பண்ணிக்கலாம்? 1 lakh plus 20, 1 lakh 20 P&L அக்கௌண்ட் டெபிட் பண்ணிட்டு உங்களுடைய ப்ராஃபிட் கண்டுபிடிச்சு இதான் ப்ராஃபிட் சொல்லலாம். சார் 1 லட்சம் தானே பே பண்ணியிருக்கிறேன், அதனால பேமெண்ட் செல்ல வெறும்னா 1 லட்சம் மட்டும் எழுதிட்டு அதை லெஸ் பண்ணி வரக்கூடிய இன்கம் டாக்ஸ் கட்டலாமா சார்னா கட்டலாம், பிஜிபிபில மட்டும். பட் அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் பண்ணும்போது எப்பவுமே அக்ரூவல் பேசிஸ், தட் யூ நோ. அக்கௌண்ட்ஸ் போடும்போது எப்பவுமே அவுட்ஸ்டாண்டிங் அந்த ஆட் பண்ணுங்க, அட்வான்ஸ் இந்த மைனஸ் பண்ணுங்க. பட் ஃபார் த டாக்ஸேஷன் பர்பஸ் இட்ஸ் பிரிட்டி டிஃபரெண்ட். ஃபார் த டாக்ஸேஷன் பர்பஸ் திஸ் மே பி பிரிட்டி டிஃபரெண்ட். இஸ் தட் கிளியர்? ரைட். கேஷ் ஆர் அக்ரூவல் பேசிஸ், கேஷ் ஆர் அக்ரூவல் பேசிஸ் followed regularly. Okay, so அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். Section 145 clause 2 ICDS to be followed for individuals and HUF not falling under section 44 AB. Okay, for individual and HUF அவங்களுக்கு மட்டும் கிடையாது, மிச்ச எல்லா கேசஸ்லயுமே ICDS ஃபாலோ பண்ணிக்கலாம். இன்டர் லெவல்ல ICDS கிடையாது, no need to worry about that. இன்கம் கம்ப்யூட்டேஷன்ஸ் அண்ட் டிஸ்க்ளோஷர் ஸ்டாண்டர்ட் அப்படி அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் மாதிரி டாக்ஸுக்கு சில சமயம் இன்கம் கம்ப்யூட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காரு, அங்கே பேர் இன்கம் கம்ப்யூட்டேஷன் அண்ட் டிஸ்க்ளோஷர் ஸ்டாண்டர்ட். அட் தி இன்டர் லெவல் யூ டோன்ட் ஹேவ் திஸ் சிலபஸ். அண்ட் நீங்க மைண்ட்ல வச்சுக்க வேண்டியது கேஷ் ஆர் அக்ரூவல் பேசிஸ் ரெண்டுல ஏதாவது ஒன்று நம்ம எடுத்துக்கலாம். எக்ஸெப்ஷன்ஸ் செக்ஷன் 145 கிளாஸ் B ல எக்ஸெப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் காம்பன்சேஷன், என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷன் and income defined under section 2 class 24 subclass 18 subsidy, grant, cash incentive இதெல்லாம் வந்துச்சுன்னா பேமெண்ட் ஆக்சுவல் பேமெண்ட் ஆர் ரெசிட் பேசிஸ்ல தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதை பத்தி கவலைப்பட வேண்டாம். இதை நம்ம டாக்ஸ் ஃபுல்லா முடிக்கும் போது இதை நீங்க ரீகேப் பண்ணிக்க முடியும் ஈஸியா. இப்ப படிச்சீங்கன்னா புதுசா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இங்க மைண்ட்ல வச்சுக்க வேண்டியது செக்ஷன் 29 என்ன சொல்றாங்க, செக்ஷன் 28 என்ன சொல்றாங்க, what are falling under income from PGBP அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். PGB, what are in PGBP? Section 29 tax purpose-க்கு net profit எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கிறது நம்மளுடைய வேலை. எப்படி கண்டுபிடிக்கிறோம்? அப்ப financial accounts போட்டு என்ன profit loss கண்டுபிடிச்சிருக்கீங்களோ அல்லது சில plus or minus பண்ணி நீங்க கண்டுபிடிக்கணும். You have to do some plus or minus to find out the final answer. Is that clear? அந்த plus or minus எதை பார்க்கணும்னு சொன்னால் section 30 ல இருந்து 43D வரைக்கும் ஒவ்வொன்றுக்கும் ரூல்ஸ் கொடுத்திருப்பாங்க. அந்த ரூல்ஸை படிச்சு பார்த்து இந்த பிளஸ் ஆர் மைனஸ் ஐடென்டிஃபை பண்றோம். ஓகே, so the income referred in section 28 shall be computed in accordance with the provisions contained in section 30 to 43D. அப்படி கண்டுபிடிச்சதான் PGBP for the taxable purpose. இதுல போட்ட அமௌண்ட் எல்லாமே கேஷ் பேசிஸ்ல போடணுமா அக்ரூவல் பேசிஸ்ல போடலாம்னா இட்ஸ் யுவர் சாய்ஸ். வாட் யூ ஃபாலோ ரெகுலர்லி யூ கேன் அடாப்ட் ஃபார் த டாக்ஸேஷன் பர்பஸ், பட் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் பர்பஸ்க்கு இட்ஸ் ஆல்வேஸ் அக்ரூவல் பேசிஸ் தான். ஓகே,
அப்ப அக்ரூவல் பேசிஸ்ல போட்ட வேற ஆன்சர் வரும், கேஷ் பேசிஸ்ல போட்ட வேற ஆன்சர் வரும். இதுல இருந்தே உங்களுக்கு தெரியும், ரிப்போர்ட் இன்வெஸ்டர்ஸ் கொடுக்கும்போது எதை கொடுப்போம், அக்ரூவல் பேசிஸ் ஆஸ் பர் த ஃபைனான்சியல் அக்கௌண்ட்ஸ். இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் சப்மிட் பண்ணும்போது வேற பேசிஸ்ல கொடுப்போம். தட் வில் பி த இன்கம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஃபார் த டாக்ஸ் பர்பஸ். நெட் ப்ராஃபிட் ஃபார் investors angle is different, net profit for the tax angle is different. ரெண்டும் மேட்ச் ஆகாது. Is that clear? Hope you'll be now able to understand this part. Let me start with a comprehensive illustration. எடுத்தோன்ன காம்ப்ரிஹென்சிவ் இல்லஸ்ட்ரேஷன் சார் அப்படின்னு சொன்னாக்கா நான் சொன்ன பாயிண்ட்ஸ் போதுமானது. நான் ஸ்டூடெண்டா இருந்து படிக்கும் போது ஒரு 10 பெரிய பெரிய சம் இருக்கும். அந்த 10 பெரிய பெரிய சம்ம எதெல்லாம் பிளஸ் பண்ணலாம் எதெல்லாம் மைனஸ் பண்ணலாங்கிறத படிச்சேன். அதுக்கு மேல ஒன்றும் பார்க்கல, பாஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். இன்டர்வியூல ஃபைனலுக்கும் கூட அவ்வளவுதான் மேட்டர். ஆனா நீங்க டீட்டெயிலா தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. என்ன இதுல கண்டென்ட் வில் ஹேவ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன் பர்பஸ்னால டீட்டெயிலா பார்க்கிறோம். இனியோ எந்த நாலேஜும் இல்லாமல் கேஷுவலா டாக்ஸபிள் ப்ராஃபிட் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு இல்லஸ்ட்ரேஷன் பார்க்க போறோம். ஐ எம் ஸ்டார்டிங் ஃப்ரம் செக்ஷன் 29. 29 உடைய அப்ளிகேஷன். Now, this question. Page number 50 ல இருக்கிற இந்த question. எப்படி இந்த சம்ம சால்வ் பண்ணணும் அப்படி சொன்னாக்க செக்ஷன் 29 என்ன சொல்றோம்? You have to compute the taxable PGVP starting with the net profit calculated as per the books. PGBP for taxation. For taxation. Net profit as per books. As per books. 93,950. 93,950. Following additional information is furnished. Repairs and building includes 1 lakh being cost of laying toilet roof. Toilet roof போறதுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காங்க ரிப்பேர்ல. டாய்லெட் ரூஃப் போட்டீங்கன்னா அது எக்ஸ்பென்ஸ் அசெட்டா? எக்ஸ்பென்சஸ் சாரி அசெட். இதை போய் ரிப்பேர்ல போட முடியுமா? ஒரு பில்டிங்கே கட்டி இருக்கிறீங்கப்பா, அசெட் தானே. தப்பா போட்டுச்சிருக்கிறாங்க. ரிப்பேர்ல 1,81,000 ரூபாய் போட்டிருக்கிறாங்க. அதுல எவ்வளவு போடக்கூடாது? 1 lakh போடக்கூடாது, 81,000 தான் போட்டிருக்கணும். சோ அப்ப 1 லட்சம் ரூபாய் குறைச்சிங்கன்னா ப்ராஃபிட் என்ன ஆயிடும்? அதிகமாயிடும். சோ add back. Okay, toilet roof expenses. Toilet roof expenses wrongly debited in the P&L account, should not be debited. Inadmissible. Admit பண்ண முடியாது. As it is being the capital expenditure. என்னது இது? Capital expenditure. Profit அதிகமாகும். Interest payment include interest of 50,000 on which TDS has not been deducted and penalty 24,000 for contravention of the CGST. Interest payment. இந்த 1,10,000 ரூபாயில TDS applicable இருக்கு. அத TDS பிடிக்காம கட்டிட்டது ஒரு 50,000 ரூபாய். பெனால்டி லீகல் வயலேஷன் கான்ட்ரவென்ஷன் ஆஃப் CGST ஆக்ட், சட்டத்துக்கு புறம்பா ஏதோ செஞ்சதுனால, சொல்லப்பட்டதுக்கு மாறி செஞ்சதுனால வயலேட்டிங் த ஆக்ட், அதுக்காக பெனால்டி கட்டினீங்க. நம்ம இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியிலே பார்த்தோம். இஃப் எனிதிங் பேயபிள் அவுட் சைட் இந்தியா, இஃப் த TDS இஸ் அப்ளிகபிள், வித்வுட் TDS யூ cannot debit that to claim the deduction. அப்ப அங்க டிடக்ஷன் கிளைம் பண்ண முடியாது, எங்கேயும் கிளைம் பண்ண முடியாது. இந்த 50,000 ரூபாய் நீங்க கிளைம் பண்ண முடியாது, பின்னுக்கும் டெபிட் பண்ண முடியாது. அப்ப டெபிட் பண்ணக்கூடாதுன்னா ப்ராஃபிட் என்ன ஆயிடும்? அதிகமாயிடும். ஸோ ஆட் பேக். இன்ட்ரெஸ்ட் வித்தவுட் TDS inadmissible.
ஆட் பேக் 50. பெனால்டி கட்டுங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க. சிஜியோட ஆக்ட நீங்க கான்ட்ரவென்ட் பண்ணி இருக்கிறீங்க, வயலேட் பண்ணி இருக்கிறீங்க, அப்ப நீங்க பெனால்டி கட்டணும். யூ ஹேவ் டு பே த பெனால்டி. am I right? பெனால்டிங்கிறது என்னது? செலவா அல்லது இட்ஸ் a burden for the owner? செலவுன தொழில் செஞ்சதுக்கு செய்யற செலவு. இது நீங்க செஞ்ச தப்புக்கு ஓனருடைய பர்சனல் பண்ணில இருந்து போகணும். பிஎன்எல்குள்ள டெபிட் பண்ண அலோவ் பண்ண மாட்டாங்க. இட் இஸ் நாட் அலோட். அப்படின்னா இந்த 24,000 நீங்க டெபிட் பண்ண கூடாது. டெபிட் பண்ண கூடாதுன்னா என்ன ஆயிடும்? ப்ராஃபிட் அதிகமாயிடும். ஆட் பெனால்டி ஃபார் லீகல் வயலேஷன். லீகல் வயலேஷன் disallowed, inadmissible. 24,000. Compute the income chargeable under profits and gains of business or professions of Mr. Q for the year ended, ignoring depreciation. Depreciation பத்தி கவலைப்படாதீங்க. Trading and P&L account, especially in the P&L account, any income and expenses not related to the business and that identify பண்ணுங்க. Interest from company deposits, இது வருமா? வரக்கூடாது. தொழில் செஞ்சா இந்த வருமானம் சம்பாதிச்சீங்க. Any income and expenses not related to the business should be removed. So this say 6,400 should be removed now. So அதை நம்ம ரிமூவ் பண்ணும்போது என்ன ஆயிடும்? ப்ராஃபிட் குறைஞ்சிரும். அப்ப இது டாக்ஸ் கட்ட வேண்டாமா சார்? இல்ல, that will fall under income from other sources வரணும். Interest from company deposit, அது income from other sources வரணும். Interest from company deposit. $6,400. IT refund. Tax வந்து செலவு இல்ல, ஷேரிங் ஆஃப் த ப்ராஃபிட். லாபம் வந்துச்சு, ஓனருக்கு கொடுக்குறோம். ஓகே, டிவிடெண்ட் சொல்லிட்டு பிரிஃபரன்ஸ் ஷேருக்கு டிவிடெண்ட் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் எதிர்கால தேவைக்கு பணத்தை எடுத்து வச்சிருக்க ரிசர்வ் ஃபண்ட். அது இல்லாம கவர்மெண்ட் ஹேஸ் சப்போர்ட்டட் a lot, அப்ப கவர்மெண்ட் ஷேர் பேர் டாக்ஸ். So that is an appropriation. Earnings before tax வந்து லெஸ் பண்ணணும். அதனால ஐடி ரிமூவ் பண்ணிடணும். ஐடி ரீஃபண்டா இருந்தாலும் ரிமூவ் பண்ணிடணும். இன்கம் டாக்ஸ் பெய்டும் பிஎன்எல் டெபிட் பண்ணக்கூடாது, அது ரீஃபண்ட் ஆச்சுனாலும் நம்ம கிரெடிட் பண்ணக்கூடாது. அப்ப இதை ரிமூவ் பண்ண என்ன ஆயிடும்? ப்ராஃபிட் குறையும். ஸோ மைனஸ் ஐடி ரீஃபண்ட். The value being 8,100. Debit sale amount paid to IIT Mumbai for approved scientific research program. Donation கொடுத்திருக்கறான்ப்பா. டொனேஷன் எப்படி தொழில் சார்ந்ததா மாறும்? should be removed. அப்ப ரிமூவ் பண்ணா இந்த 1 lakh நீங்க ரிமூவ் பண்ணா எக்ஸ்பென்சஸ் குறையுது, ப்ராஃபிட் அதிகமாயிடும். டொனேஷன் டு ஐஐடி. டொனேஷன் டு ஐஐடி. ஐஐடி மும்பை. 1 lakh will increase the profit. இன்ட்ரெஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியாச்சு. டிராவலிங் எல்லாமே பிசினஸ் ரிலேட்டடா தான் இருக்கும். அப்ப the value what you calculate here is the PGBP, and this is income from other sources. ரெண்டு சேர்த்தீங்கன்னா gross total income ஆக நமக்கு வரும். கிளியர்? புரியுதா? நீங்க பாட்டு இதோ போட்டீங்களே சார் அப்படின்னா இப்படி கம்ப்யூட் பண்ணணும்னு செக்ஷன் 29ல சொல்லி இருக்கிறாங்க. நான் ஓன்னு அங்கங்க எக்ஸ்பிளைன் பண்ணேன். இது அலௌடு, இது அலௌடு இல்ல அப்படின்ட்டு. யார் சொன்னா? For that you have to refer section 30 to 43D வரைக்கும் உள்ள ப்ரொவிஷன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சிலது நான் ஆட் பண்ணேன், சிலது லெஸ் பண்ணோம், சிலது இம்ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லுவோம். அதெல்லாம் எதுல சொல்லி இருக்கிறாங்க? செக்ஷன் 30ல இருந்து 43D வரைக்கும் நமக்கு one after one we have to study there. Clear? புரியுதா? அப்ப as a student நான் என்ன பண்ணேன், இந்த மாதிரி சம் எடுத்துட்டு இது பிளஸ் மைனஸ் பண்றான் இல்லையா, இதை மட்டும் மேப் பண்ணிட்டு போனேன். ஒரு 4-5 சம் பார்த்திருப்பேன். அந்த 5 சம்ல எல்லாமே வந்துருச்சு. மிஞ்சி போனா ஒரு 40 ஐட்டங்கள், 30ல இருந்து 40 ஐட்டங்கள். சில விஷயங்களை ஆட் பண்ணலாம், சில விஷயங்களை ஆட் பண்ணக்கூடாது. இப்ப நீங்க இந்த சம்ல இருந்து எத்தனை தெரிஞ்சுக்கிட்டீங்க? பெனால்டி டெபிட் பண்ண முடியாது, வயலேஷன் ஆஃப் ஆக்ட் வந்து டெபிட் பண்ண முடியாது. அதே மாதிரி டிடிஎஸ் இல்லாமல் கொடுத்தா டெபிட் பண்ண முடியாது. இந்த தொழிலுக்கு சம்பந்தம் இல்லாத ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் இருந்தா பிஎன்எல்குள்ள டெபிட்டோ கிரெடிட்டோ பண்ணக்கூடாது. அதே மாதிரி டொனேஷன் இருந்துச்சுன்னா டெபிட் பண்ணக்கூடாது. ஸோ அதானே பண்ணியிருக்கிறேன். அப்ப இதுல ஒரு 5 ஐட்டம் தெரிஞ்சிச்சு. இந்த மாதிரி ஒரு 10 சம் பாத்தீங்கன்னா 10 சம்ல இருந்து நீங்க பிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா
the entire chapter is over. இருந்தாலும் செக்ஷன் வைஸ் ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நம்ம டீட்டெயிலாக படிக்கும் போது இந்த பிஜிவிபி உங்களுக்கு ஓவர் கான்ஃபிடென்ட் கொடுக்கும். ஸோ யூ கேன் கோ டு யுவர் எக்ஸாமினேஷன் வித் மோர் கான்ஃபிடென்ட். அதே மாதிரி அடுத்த கொஸ்டின், இதுல ஒரு 7 பாயிண்ட் இருக்கு. இந்த கொஸ்டின்ல கிட்டத்தட்ட QR எவ்வளவு பாயிண்ட்ஸ் இருக்கு பாருங்க. இந்த மாதிரி தான் நான் ஒரு 10 சம் பார்த்தேன். இதுல இருக்க எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க ஆல்மோஸ்ட் பாதி சாப்டருக்கு மேல ஓவர் ஆயிடுது. இதெல்லாம் டெபிட் பண்ணலாம், கிரெடிட் பண்ணலாம் அப்படின்ட்டு. இஸ் தட் ஓகே? இதுக்கு நீங்க எந்த சாப்டர்ல இருந்து மாஸ்டர் ஆகணும்? செக்ஷன்ல இருந்து, செக்ஷன் 30ல இருந்து படிக்க ஆரம்பிக்கணும் ஒவ்வொன்னா. சொல்லலையே, நடத்தலையே, ஏன் அவசரம் பண்ணும்? சரிதானே? ஓகே, நான் கொஸ்டினை சால்வ் பண்ணல, செக்ஷன் 29 எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். Right. Hope now you'll be able to understand the mode of computation under section 29. You have to refer provisions of these sections 30 to 43D. Let me finish up this first of all. 30, 31 முத பார்க்கலாம். Okay. Now, section 30, 31. Section 28 வந்து என்னது? List of PGVPs. PGVP என்னென்ன வருங்கிற லிஸ்ட் வந்து செக்ஷன் 28ல பார்க்கிறோம், இன்னும் நடத்தல. செக்ஷன் 29 மோட் ஆஃப் கம்ப்யூட்டேஷன். நீங்க என்ன பினான்சியல் ரிப்போர்ட் கொடுத்தீங்களோ அந்த நெட் ப்ராஃபிட்ல இருந்து இந்த இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல செக்ஷன் 30ல இருந்து 43 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் அப்ளை பண்ணி டாக்ஸபிள் இன்கம் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கிறது நம்மளோட வேலை. அப்படிதான் செக்ஷன் 29 சொல்லியிருக்கிறோம். அண்ட் வி ஜம்ப் டு செக்ஷன் 145. அக்ரூவல் ஆர் கேஷ் பேசிஸ், எந்த பேசிஸ் நீங்க ரெகுலர் ஃபாலோ பண்ணீங்களோ அதை எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க. இதான் செக்ஷன். நவ் செக்ஷன் 30 எதை பத்தி டீல் பண்ணுது அப்படி சொன்னாக்க, செக்ஷன் 30 பேலன்ஸ் ஷீட்ல அசெட் சைடுல என்ன வரும்? முத பில்டிங் வரும், அதுக்கப்புறம் என்ன வரும்? பிளான்ட் அண்ட் மெஷினரி, ஃபர்னிச்சர்ஸ் வரலாம். பிளான்ட் அண்ட் மெஷினரி, ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிக்சர்ஸ் வரலாம். கிளியர்? பில்டிங் ரிலேட்டட் எந்த செலவா இருந்தாலும் பீனலுக்குள்ள டெபிட் பண்ணிக்கலாம். பீனலுக்குள்ள என்னப்பா டெபிட் பண்ணுவீங்க? பில்டிங் ரிப்பேர், பில்டிங் வாடகை வாங்கி இருந்தால் ரெண்ட், வாடகை வாங்கி இருக்கிறீங்க ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் நீங்க பே பண்றீங்க, எக்ஸ்பென்சஸ் டெபிட் பண்ணிக்கலாம். பிளான்ட் அண்ட் மிஷினரி அதே மாதிரி தான், ரிப்பேர் பண்றீங்க டெபிட் பண்ணிக்கலாம். அப்ப பில்டிங் ரிலேட்டடா நமக்கு என்ன இருக்குன்னா, ரெண்ட் இருக்கலாம், ரேட்ஸ் அண்ட் டாக்ஸஸ் இருக்கலாம். ரேட் அண்ட் டாக்ஸஸ் நம்ம எப்படி ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் சொல்றோமோ அது மாதிரி ஃபாரின் கண்ட்ரில பிரிடாமினன்ட்டா அவங்க ரேட்ஸ் அப்படிங்கிற டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க ஃபார் த ப்ராப்பர்ட்டி டாக்ஸ். பில்டிங்கை ரிப்பேர் பண்றீங்க, அதுக்காக செலவு பீனல் கொண்டு டெபிட் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். பில்டிங்கை வந்து இன்சூர் பண்ணி இருக்கிறீங்க, டெபிட் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். இன்சூரன்ஸ். இஸ் தட் கிளியர்? சோ எதெல்லாம் நீங்க டெபிட் பண்ணிக்கலாம்? ரெண்ட் paid for building, taxes and rates paid for the building, repair can be debited, insurance for the building, insured the building from safeguarding it from flood, typhoon, natural calamity எல்லாத்துக்கும். ஆனா இந்த ரிப்பேர் நீங்க எப்ப டெபிட் பண்ணலாம்னு சொன்னால், ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரா இருந்தா டெபிட் பண்ணிக்கலாம், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரா இருந்தால் டெபிட் பண்ண முடியாது. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரா இருந்தா டெபிட் பண்ண முடியாது. ஆனா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரா இருந்தா செக்ஷன் 30 படி டெபிட் பண்ண முடியாது. ஆனா செக்ஷன் 32 படி டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணிக்கலாம். செக்ஷன் 32 வந்து டெப்ரிசியேஷன் சாப்டர்.
நீங்க எதை கிளைம் பண்ணிக்கலாம்? டெப்ரிசியேஷனை கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. செக்ஷன் 30 படி டிஸ்அலோவ். ஓகே, இப்ப புரியுதா? ஒரு இல்லஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணா இல்லையா, டாய்லெட் ரூஃப் போட்டாங்க அப்படின்னாங்க, அது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரா, அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அப்ப டெபிட் பண்ண முடியாது. டெபிட் பண்ணக்கூடாதுன்னா அசெட்டா எழுதிட்டீங்கன்னா அந்த அசெட்டுக்கு நீங்க டெப்ரிசியேஷன் P&L டெபிட் பண்ணிக்கலாம். யூ கேன் டெபிட் த டெப்ரிசியேஷன் ஃபார் தட். இன்சூரன்ஸ் பண்ணீங்க, பிரீமியம் பேயிங் ஃபார் எனி அசெட் கேன் பி டெபிட்டட் டு த P&L, இதெல்லாம் நீங்க டெபிட் பண்ணிக்கலாம். சப்போஸ் பிளான்ட் அண்ட் மெஷினரி, ஃபர்னிச்சர், ஃபிக்சர்ஸ், அதை நீங்க வாடகைக்கு வாங்கிக்கிறீங்க, அந்த வாடகை டெபிட் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். அண்ட் வாட் அபவுட் த ரெண்ட் அண்ட் ரேட்ஸ் சார்? யூசுவலா இதுல ரேட்ஸ் அண்ட் டாக்ஸஸ் இருக்காது, நாட் அப்ளிகபிள். அண்ட் ரிப்பேர் பண்ணலாமா? பண்ணலாம், டெபிட் பண்ணிக்கலாம். இன்சூர் பண்ணிருக்கலாமா? பண்ணிருக்கலாம், டெபிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆனா ரெண்ட் இந்த இடத்துல சொல்லல, ரெண்ட் இந்த இடத்துல சொல்லல, சொல்லாம விட்டுட்டான். இது டிஸ்அலோட். ரேட்ஸ் அண்ட் டாக்ஸஸ் கிடையாது, நாட் அப்ளிகபிள். இது நாட் அப்ளிகபிள், இது சொல்லல. ஆனா பிளான்ட் அண்ட் மிஷினரி, ஃபர்னிச்சர், ஃபிக்சர்ஸ் ரிலேட்டட் ஏதாவது செலவு வந்தால் அது பிசினஸுக்கான தானே. செக்ஷன் 31 சொல்லலனாலும் பரவாயில்ல, இது பிசினஸ்க்குரிய தானே. பிசினஸ் ரிலேட்டட் ரெவென்யூ நேச்சரா இருக்கிற எந்த எக்ஸ்பென்சஸ் ஆனாலும் கேள்வி கேட்காமல் P&L டெபிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் 37 சொல்லி இருக்கிறாங்க. எதுல சொல்லி இருக்கிறாங்க? செக்ஷன் 37. ஒவ்வொரு செக்ஷனா படிக்கும் போது உங்களுக்கு கிளாரிட்டி வரும். As per section 30, building related expenses, rent, rates and taxes, repairs, insurance, 4 ஐட்டங்கள் P&L டெபிட் பண்ணிக்கலாம். ரிப்பேர் மட்டும் வரும்போது ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரா, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரா? ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் டெபிட் பண்ணிக்கலாம். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரா இருந்தால் கேபிட்டலைஸ் பண்ணி பேலன்ஸ் ஷீட்ல அசெட் சைடுல போட்டதும் இல்லாமல் இயர் ஆன் இயர் அந்த அசெட்டுக்குரிய டெப்ரிசியேஷன் P&L டெபிட் பண்ணிக்கலாம். டெப்ரிசியேஷன் கால்குலேஷன் இஸ் கோயிங் டு பி ஸ்டடிட் அண்டர் செக்ஷன் 32. 30, 31, 32 மூணு சீக்வென்ஸ். 30, 31, 32. Okay, 32 தான் depreciation. We need to have lengthy session for the section 32. பேச பேச வராது, வந்துகிட்டே இருக்கும், முடியாமல் போகும். At least எனக்கு 2 complete sessions without diversion I have to talk about section 32. Okay, now plant and machinery, furniture, fixtures வருது அப்படி சொன்னாக்க ரெண்ட் வருமா? ரெண்ட்டை டெபிட் பண்ணிக்கலாம் சொல்லி செக்ஷன் 31 சொல்லல. ஆனா செக்ஷன் 37 போய் ரெஃபர் பண்ணீங்கன்னா அதெல்லாம் நம்ம டீடைலா பார்க்கும்போது திரும்ப ஒரு முறை ரிவைஸ் பண்ணோம். சோ ஒரு முறை படிச்சதா திரும்ப ரிவைஸ் பண்ணோம். எனக்கு 37 சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்போம். செக்ஷன் 37 டீடைலா படிச்சீங்கன்னா இந்த பாயிண்டாவே இருக்காது. ஜஸ்ட் லைக் தட் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். சோ இங்க நான் ஜாஸ்தி பேச வேண்டியதா இருக்கும். என்ன காரணம்? இதுக்கு தேவையான டீடைல்ஸ் மட்டும் கொடுக்க வேண்டியதா இருக்கும். செக்ஷன் 37 ஃபுல் டீடைல்ஸ் பேசிட்டோம்னா இந்த பாயிண்ட் நமக்கு தேவை இருக்காது. Right, rent for plant and machinery, furniture, fixtures can be debited to the P&L account as per the provisions given under section 37. section 37 என்ன provisions சொல்லி இருக்கறானா, நீங்க P&L accountல இந்த assets சம்பந்தப்பட்டதை டெபிட் பண்ணிக்கலாம். இந்த expenses if it is related for the business and revenue nature, அந்த revenue nature அந்த businessக்கு இருந்துச்சுன்னா டெபிட் பண்ணிக்கலாம். plant and machinery, furniture, fixturesக்கு taxங்கற கான்செப்ட் கிடையாது. ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் மாதிரி இருக்கா? இல்ல, அதனால அது நாட் அப்ளை. ரிப்பேர் அண்ட் இன்சூரன்ஸ் டெபிட் பண்ணிக்கலாம். இந்த ரிப்பேர் அண்ட் இன்சூரன்ஸ் வரும்போது ரிப்பேர் கேஸ்ல ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அந்த டெபிட் பண்ணிக்கலாம். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இருந்தா நீங்க டெபிட் பண்ண முடியாது. கிளியர்? தி சேம். நவ இந்த அசெட்ஸ் பிசினஸ் பர்பஸ் யூஸ் பண்ணாதான் இந்த மாதிரி பண்ண முடியும். பர்சனல் பர்பஸ்க்கு அதர் தென் பிசினஸ் பர்பஸ்க்கு இருந்தா பண்ண முடியாது. சொந்த பில்டிங் உடைய ரெண்ட் எப்படி சார் பிசினஸ் உடைய ரெண்டல் P&L டெபிட் பண்ண முடியும்? பண்ண முடியாது. only this one is allowed, this one is not allowed. ஓகே, பில்டிங்ல ஒரு போர்ஷன் பிசினஸ் யூஸ் பண்ணியிருக்கிற, ஒரு போர்ஷன் ரெசிடென்ஷியல் பர்பஸ் யூஸ் பண்ணியிருக்கலாம். எவ்வளவு ப்ரொபோர்ஷன் ஆஃப் தி பில்டிங் இஸ் யூஸ்டு ஃபார் பிசினஸ் பர்பஸோ அதை டெபிட் பண்ணிக்கலாம். பர்சனல் பர்பஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம டிஸ்குவாலிஃபை பண்ணி ஆகணும். இதை நீங்க டெபிட் பண்ண முடியாது. in your P&L account, rent paid 1,20,000, out of which 40% is used for residential purpose. அங்கே தங்கிக்கிறார் ஓனர் அப்படின்னா 40% பண்ண முடியாது. மிச்சம் 60% ஆன 72,000 only debited அப்படின்னு யார் சொல்றார்? செக்ஷன் 38 சொல்லி இருக்கிறாங்க. Here I have given how many sections? Section 30, section 31, section 32 and section 37 and section 38. Okay, 30,
31, 32, 37, 38. I have given 5 sections here. Section 30, rent, taxes, rates, taxes, repairs and insurance for building can be debited. Section 31, repairs, insurance மட்டும்தான் இருக்கு of plant and machinery and furniture used for business. Section 37, rent on plant and machinery and furniture deductible. Section 37 ல இத பத்தி சொல்லி இருக்காங்க. Is that okay? So 30 எங்க வருது? இதெல்லாம் 30. இது 31. அதுல இது ஓகே, இது 1, இது 2, இது 3. ரெண்ட் ஆன் பிளான்ட், அதாவது இது மூணாவது. If the asset is not wholly used for the official purpose, then proportionate deduction is allowed. நாலாவது இந்த இது. Fifth, in case of capital nature expenses, repair and replacement, depreciation is allowed but cannot be deductible. So fifth. 5 பாயிண்ட் பத்தி நம்ம இதுல பார்த்துறோம். செக்ஷன் 30 ஓவர், 31 ஓவர், 38 ஓவர். இந்த மூணுத்தையும் நம்ம திரும்ப பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லா விஷயங்களும் இதுல அடங்கிருச்சு. செக்ஷன் 30, 31 and 38. 37, 32 நம்ம டீடைலா பார்க்கணும். இஸ் தட் கிளியர்? அது 37ல பெருசா ஒன்றும் டீடைலிங் கிடையாது, இதே தான், மீன்ஸ் ஒரு சின்ன வேரியேஷன்ஸ் மட்டும் தான் இருக்கும். 37, 38, 32 டெப்ரிசியேஷன் தான் நம்ம டீடைலா பார்க்க வேண்டியதா இருக்கு. கிளியர்? Now, மூணு செக்ஷன் ஃபோக்கஸ் பண்ணுங்க இந்த கிளாஸ்ல. என்னென்ன செக்ஷன் முடிச்சிருக்கணும்னு பாருங்க. So currently we have completed section 29 over, 30 over, 37 over, 32 பத்தி briefing கொடுத்திருக்கிறேன். Section 145 over. How do you account in your books? Either accrual basis or cash basis. What you regularly and consistently employed can be followed. அதே ஃபாலோ பண்ணிக்கலாம். And section 37 and 38. Section 37 வந்து general deduction. General deduction என்ன அர்த்தம்னா, ரெவென்யூ எக்ஸ்பென்சஸா இருக்கு, பிசினஸ் ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸா இருக்கு, அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இதை P&L டெபிட் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. அதான் ரெண்ட் ஃபார் த பிளான்ட் அண்ட் மிஷினரி ஃபர்னிச்சர் ஃபிக்சர்ஸ். செக்ஷன் 38 பத்தி பார்த்தோம். செக்ஷன் 38 ஓகே, பார்ட்லி ஃபார் பிசினஸ், பார்ட்லி ஃபார் பர்சனல். பர்சனல் இருந்தா டெபிட் பண்ண முடியாது, only to the extent of business can be deductible. So these are the sections we have covered. Clear? Sections சேர்த்து ஓரளவுக்கு மைண்ட்ல வச்சுக்க பாருங்க, so that the topic பத்தி சொல்லும்போது இந்த செக்ஷன் சொன்னாலே அதோட என்டையர் ப்ரொவிஷன்ஸ் உங்களால ரீகேப் பண்ணிக்க முடியும். Clear? Now we will move on to the next one. இதெல்லாம் முடிச்சாச்சு. Section 32 depreciation.
Now, let's see. Depreciation எப்படி கண்டுபிடிக்க போறோம்? How can we calculate the depreciation? Okay. Depreciation கண்டுபிடிக்கும் போது ரெண்டு விதமா கால்குலேட் பண்ணிக்கலாம். Block of assets, individual assets, individual asset. ஒவ்வொரு அசெட்டுக்கும் தனித்தனியா டெப்ரிசியேஷன் பண்ணலாம். அப்படிதான் நம்ம இது வரைக்கும் படிச்சிருப்போம் இல்லையா? ஒரு 3 அசெட் வாங்குறோம்னா ஒவ்வொரு அசெட்டுக்கு என்ன வேல்யூ, அதுக்கு என்ன டெப்ரிசியேஷன் இயர் ஆன் இயர் நம்ம கால்குலேட் பண்ணி போடுவோம். பிளாக் ஆஃப் அசெட்ஸ்னா எல்லா அசெட்டும் சேர்த்து வேல்யூ ஒன்னாக்கிட்டு அந்த மொத்த வேல்யூக்கு சேர்த்து டெப்ரிசியேஷன் போடுறது. இது பேர் பிளாக் ஆஃப் அசெட்ஸ். இன்கம் டேக்ஸ் பர்பஸ்ல majority we follow this one only. The individual assets case will be followed only for electricity companies. Electricity companies. வேற யாருக்கும் கிடையாது. பவர் கம்பெனி. பவர் கம்பெனி. பிளாக் ஆஃப் அசெட்ஸ் என்ன அர்த்தம்னா ரெண்டு கண்டிஷன் ஒன்னா இருந்துச்சுன்னா அது ஒரு பிளாக் வச்சுக்கலாம். சேம் கைண்ட் ஆஃப் அசெட்ஸ். Number 2, same rate of depreciation. Same rate of depreciation. Depreciation rate same ஆகும். அசெட் தன்மை ஒரே மாதிரி இருந்தால் பிளான்ட் அண்ட் மிஷினரி அதெல்லாம் குரூப்பிங் பண்ணிடுங்க ஒன்னா. ஃபர்னிச்சர்ஸ் குரூப்பிங் பண்ணிடுங்க. பில்டிங் குரூப்பிங் பண்ணிடுங்க. இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் குரூப்பிங் பண்ணிடுங்க. அந்த ஃபர்னிச்சருக்குள்ளார டிஃபரெண்ட் ரேட்ஸ் உள்ள அசெட்ஸா இருந்துச்சுன்னா தனித்தனியாக பிரிக்கணும் ரேட்டுக்கு தகுந்த மாதிரி. இது பேர் பிளாக் ஆஃப் அசெட்ஸ். இந்த பிளாக் ஆஃப் அசெட்ஸ்க்கான ஃபார்மேட் எப்படி இருக்கும்? பிளாக் ஆஃப் அசெட்ஸ் block of asset. Okay, we have buildings and furniture and plant and machinery and we have intangible assets. Intangible assets. 4 predominant blocks. Okay. Whenever we talk about furniture, all the furniture are grouped and our value எவ்வளோ பிச்சுனாக்கா rate of depreciation 10% flat. Intangible assets, brand name, technical know-how, whatever it may be, எல்லாத்தையும் என்ன வேல்யூ வாங்குனீங்களோ எல்லாத்தையும் சேர்த்துருங்க. அந்த என்டையர் அசெட்ஸும் தனித்தனியாக சொல்ல மாட்டோம். எல்லா வேல்யூவும் சேர்த்து ஸ்டாட்டிக்காக 25% டெப்ரிசியேஷன் பண்ணிடலாம். This is a rate prescribed in Income Tax Act. You cannot deviate from that. You have to follow this strictly. Okay, நீங்க படிக்கிற ஒரிஜினல் வேல்யூ மைனஸ் ஸ்கிராப் லைஃப் எல்லாம் போட்டு கண்டுபிடிக்கிற மாடல் இங்க கிடையாது. The rate is already defined. You have to follow that rate seriously. But financial accounts நம்ம இஷ்டத்துக்கு ரேட் போட்டோமே சார். இதே கம்பெனிஸ் ஆக்ட் இருந்தால் கம்பெனிஸ் ஆக்ட்ல சொல்ல, கம்பெனிஸா இருந்தால் கம்பெனி ஆக்ட்ல சொல்ல ரேட் எடுத்திருப்போம். அதை வச்சு போட்ட பிறகு இன்கம் டேக்ஸ் ரேட்டுக்கு தகுந்த மாதிரி மாத்தி ரீ ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும். ஸோ ரெண்டு பிளாக் பத்தி பார்த்துட்டோம். ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே ஒரே ஒரு பிளாக் தான். இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் எல்லாம் ஒரே ஒரு பிளாக் தான்.
Furniture rate of depreciation 10%, intangible assets rate of depreciation 25%. எத்தனை இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் வேணாலும் வாங்குங்க, எல்லாத்துக்கும் ஒரே வேல்யூ தான், அந்த மொத்த வேல்யூக்கு 25% வருஷம் வருஷம் நீங்க லெஸ் பண்ணிக்கலாம். ஆல்வேஸ் WDV மெத்தட் will be followed. WDV மெத்தட் will be followed. இந்த பவர் கம்பெனிக்கு மட்டும், இந்த இண்டிவிஜுவலுக்கு மட்டும் SLM மெத்தட் கேன் பி அடாப்டட். இதுக்கு மட்டும் SLM உண்டு. எல்லா கேசஸ்லுமே WDV தான். WDV மெத்தட் will be followed. Clear? Now பில்டிங்ஸ் அதுக்குள்ளார நான் 3 பிளாக்கா பிரிக்கிறேன். பில்டிங்ஸ்ல என்னென்ன? ரெசிடென்ஷியல், ஆபீஸ், ஃபேக்டரி, கோடவுன்ஸ் எக்ஸெட்ரா, temporary wooden structures, temporary wooden structure. ரெசிடென்ஷியல் என்ன அர்த்தம்? ரெசிடென்ஷியல் குவார்டர்ஸ் மாதிரி கொடுக்குறாங்களே, எம்ப்ளாயிஸ் தங்குறது, அது மாதிரி இருந்தா ரெசிடென்ஷியல். ஆபீஸ் பில்டிங், ஃபேக்டரி பில்டிங், கோடவுன் பில்டிங் இருந்தா அது ரெண்டாவது பிளாக். Temporary wooden structure என்றால் மூணாவது block. This will be depreciated at the rate of 5%. This block. This will be depreciated at the rate of 10%. This will be depreciated at the rate of 40% under the WDV method. So building எல்லாமே மூணா கிளாசிஃபை பண்றீங்க. ரெசிடென்ஷியல் பர்பஸ் யூஸ் பண்ணக்கூடிய பில்டிங்கா அல்லது ஆபீஸ், ஃபேக்டரி, கோடவுனா? ஆபீஸ், ஃபேக்டரி, கோடவுனா இருந்தால் அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே பில்டிங்கா மாத்திக்கலாம், அதுக்கு 10%. ஒரு வுடன் ஹட் மாதிரி போடுறாங்க, ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி கட்டும் போது டெம்பரரி மேசன்ஸ் தங்குறதுக்கும் பிளஸ் அந்த மெட்டீரியல்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு ஹட் போட்டு வச்சிருப்பாங்க. பில்டிங் கட்டி முடிச்சோன்னா அதை டிஸ்மேண்டில் பண்ணிருப்பாங்க. அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு, டெம்பரரி வுடன் ஸ்ட்ரக்சர் ப்ராப்பர்ட்டி லைக் எலிஜிபிள் ஃபார் 40% depreciation year on year under WDV method. Is that clear? Plant and machinery வரும்போது ஓகே, ரொம்ப சிம்பிளா மைண்ட்ல வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஷிப்பு, மோட்டார் வெஹிக்கிள் அண்ட் ஏரோப்ளேன்ஸ், அதர்ஸ். ரேட்டு 20%, 30%, 40%. மூணு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்: ஷிப்பு, ரோட்வேஸ், வாட்டர்வே, ரோட்வே அண்ட் ஏர்வேஸ். 20, 30, 40 படிப்படியா இன்க்ரீஸ் ஆகுது. இதை தவிர வேற ஏதாவது பிளான்ட் அண்ட் மெஷினரியா இருந்தால் 15% ஜெனரல். ஒன்னும் ரேட்டை சொல்லாமல் பிளான்ட் அண்ட் மெஷினரி சொன்னால் 15 எடுத்துங்க, ஒன்னும் ரேட்டை சொல்லாம பில்டிங் சொன்னா 10 எடுங்க, ஒன்னு சொல்லாம பர்னிச்சர் சொன்னால் 10. மிச்ச ரேட்ல ஸ்பெஷல் கேசஸ். ஓகே, ஷிப்பு, மோட்டார் வெஹிக்கிள் அண்ட் aeroplanes and aeroplane engines and all will attract 40% depreciation. Clear? Let's see. Ship, ocean going ships, vessels, speedboats எல்லாமே இதுல வந்துடணும். Motor vehicles used for higher business, for higher இருந்தால் 30%. ஏரோப்ளேன்ஸ், ஏரோ என்ஜின்ஸ் அது மட்டுமா சார்னா அது மட்டும் கிடையாது, பிளஸ் கம்ப்யூட்டர் லைக் கம்ப்யூட்டர், லேப்டாப், அதுக்கு ரிலேட்டட் சாஃப்ட்வேர், யூபிஎஸ், பிரிண்டர், ஸ்கேனர், எவ்ரிதிங். புக்ஸ், கேஸ் சிலிண்டர், கேஸ் சிலிண்டர்ஸ் எக்ஸெட்ரா. லைஃப் சேவிங் மெடிக்கல் எக்யூப்மெண்ட், life saving medical equipment, energy saving device,
energy saving device. Okay, pollution control devices, and water supply, waste management, waste control or waste processing, and water treatment supply related. இதெல்லாமே உங்களுக்கு 40% வரும். மோட்டார் வெஹிக்கிள் other than what? For hire, அது தவிர இருக்கக்கூடிய மோட்டார் வெஹிக்கிள், other plant and machinery will be depreciated at the rate of 15%. At the rate of 15%. Right. விண்மில்ல ரெண்டு விஷயங்கள் வருது. விண்மில் பிஃபோர் 1/4/2014 அந்த இங்க, ஆஃப்டர் தட், ஆன் ஆர் ஆஃப்டர் தட் அப்படின்னா இங்க வந்துடும். அதாவது 40% வந்துடும். விண்மில் installed on or after 1/4/2014. Clear? Now, oil wells carrying 15% depreciation, EPAPEX, intercom சொல்லுவோம் இல்லையா, that will be attracted, that will be depreciated at 15%. Electronic private automatic branch exchange தான் EPAPEX. மைண்ட்ல அவ்வளவா வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. Let's see. Block of assets defined under section 2 class 11. எழுதுனதை லிஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கிறேன். நான் ஏன் எடுத்து எழுதுனா எப்படி சொன்னாக்கா, உங்களுடைய அட்டென்ஷன் தேவையில்லாமல் எல்லா இடத்துக்கும் போகக்கூடாது. நான் சொன்னது மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டா போதுமானது. 4 பிளாக்ல வச்சுக்கிறோம். 4 பிளாக்ல. ஓகே, ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது. ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே 10%. இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் எல்லாமே 25. இன்டான்ஜிபிள் அசெட்ஸ்னா technical know-how, patent, copyrights, trademark, licenses, franchisee எடுக்கிறது கொடுக்கிற fees, any other business or commercial rights. Not being goodwill of business or professions. goodwill இருக்கக்கூடாது. goodwill வந்து முன்னாடி இருந்துச்சு, அப்ப இது intangible assets வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. So, second and fourth is over. building வந்துச்சுன்னா அது 3 பார்ட்டா பிரிக்கிறோம். residential, office, factory, godowns, road inside the factory, water well எல்லாம். temporary structures, residential other than hotels and boarding houses வந்து 5%, office, factory, godowns வரும்போது 10%, temporary structures இந்த 40. so இதெல்லாம் நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். உங்களுடைய வேலை எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா plant and machinery, அதே ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் என்ன சொன்னேன், general plant and machinery அப்படின்னா 15%. அது எப்ப படிக்கணும், அதர்ஸ் படிச்சுட்டு அதுல இல்லைன்னா அது இதுல வந்துடணும். அத பிளான்ட் அண்ட் மெஷினரி 4 பார்ட்டா பிரிக்கிறோம். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, 4 பிளாக்கா. ஓகே, வாட்டர்வே அண்ட் ரோட்வேஸ் அண்ட் ஏர்வேஸ் மைண்ட் வச்சுக்கிட்டோம்னா அப்பே 20, 30, 40. ஓசன் கோயிங் ஷிப்ஸ், வெசல், ஸ்பீட் போட்ஸ் carrying 20% depreciation. motor vehicle used in the business of running them on hire, வாடகை விடுற வண்டிகளா இருந்தால் 30%. அப்ப வாடகை விடாத ஓன் பர்பஸ்க்கு ஃபேக்டரியில் யூஸ் பண்றாங்க அப்படின்னா எதுல வந்துடணும், 15%. motor vehicle other than those used in the business of running them on hire. for hire na 30, otherwise it's only 15. ஏரோப்ளைன்ஸ் சொன்னேன், அது மட்டுமா சார்னா ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. கம்ப்யூட்டர், புக்கு, அதுக்கப்புறம் அத்தியாவசிய தேவைகள் என்ன இருக்கு,
நாட்டுக்கு எனர்ஜி ப்ராப்ளம், எலக்ட்ரிசிட்டி அது சேவ் பண்றது, பொல்யூஷன் ஃப்ரீ பண்ணும், அண்ட் சாலிட் வேஸ்ட் ட்ரீட் பண்ணும், வாட்டர் சப்ளை ப்ராஜெக்ட் ஏதாவது பண்றீங்க. அப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எது இம்பார்ட்டன்ட், நேஷன்ஸ் growth எது இம்பார்ட்டன்ட் அதெல்லாம் மாதிரி அதுக்குரிய அசெட்ஸ். அதெல்லாம் யூஸ்வலா பண்ண மாட்டாங்க. எனர்ஜி சேவிங் அது எதுக்கு சார் தனியாக காசு போட்டு வாங்கிட்டு நான் தான் எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்றேன், யூனிட் நீங்க சப்ளை பண்றீங்க யூஸ் பண்ணிட்டேன் அப்படிமா. அப்ப கவர்மெண்ட் மோட்டிவேட்ஸ் them to purchase that எனர்ஜி சேவிங் எக்யூப்மெண்ட். தேவையில்லாம பொல்யூஷனை கிரியேட் பண்ணிட்டு நாட்டுக்கு டேமேஜ் உருவாக்கிட்டு இருக்கான். உடனே கவர்மெண்ட் என்ன சொல்றாரு, நீ அதை இன்ஸ்டால் பண்ண உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பா. டிஸ்கவுண்ட்னா ஹையர் டெப்ரிசியேஷன் 40% டெபிட் பண்ணிக்கலாம். 40% டெபிட் பண்றதுனால 40% of the purchase price is now contributing the loss in the profit or profit reduction is there. And the reduced profit tax கட்டினா போதும். இதெல்லாம் மோட்டிவேட்டிங் ஃபேக்டர். அதே மாதிரி பொல்யூஷன் கண்ட்ரோல் எக்யூப்மெண்ட், வாட்டர் சப்ளை, எனர்ஜி சேவிங், லைஃப் சேவிங் இதெல்லாம் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படின்னா இந்த 4வது பிளாக்ல ஏரோப்ளைன்ஸ் அண்ட் ஏரோ என்ஜின்ஸ், கம்ப்யூட்டர், புக்ஸ், வாட்டர் ட்ரீட்மெண்ட் அண்ட் எனர்ஜி சேவிங் as well as பொல்யூஷன் கண்ட்ரோல். ஸோ இதெல்லாம் குரூப்பிங்ல வந்துருது. விண்மில் கூட ரொம்ப அவசியம் இல்லையா, பட் ஆன் ஆர் ஆஃப்டர் திஸ் டேட் அதுக்கு முன்னாடி இருந்தால் அது எங்க வந்துருது, 15ல வந்துருது. ஆயில் வெல்ஸ், வாட்டர் வெல் எல்லாம் இங்க வந்துடும். வாட்டர் ட்ரீட்மெண்ட் ப்ராஜெக்ட்லாம் ஆயில் வெல்லா இருந்தா இங்க. இபேபெக்ஸ் அண்ட் மொபைல் போன், லேப்டாப்பும் மொபைல் போனும் ஒண்ணு கிடையாது. ஒரு மாதிரி அது கேஸ்ல கொடுக்கப்பட்ட ஜட்ஜ்மெண்ட். மொபைல் போன் ஆல்சோ கேரிஸ் 40% டெப்ரிசியேஷன் சொல்றாங்க. அதுக்கப்புறம் மொபைல் போன்ஸ் ஆர் நாட் ஈக்குவல் டு தி லேப்டாப் சொல்லிட்டு அதுக்குரிய டெப்ரிசியேஷன் ரெஸ்ட்ரிக்டட் டு only 15% மாத்தினாங்க. இந்த இன்டர்காம், இபேபெக்ஸ் அதையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ ஹோப் வில் பி நவ் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆல் த பிளாக்ஸ். இதுல ஒரு 3, 4, இதுல ஒரு 4, 7, இது 1, 8 பிளாக்கா நம்ம பிரிச்சிடறோம். நம்ம கிட்ட இருக்க எத்தனை அசெட்ஸ் இருந்தாலும் 8 பிளாக்கா பிரிச்சுட்டு ஒரே ஒரு டெப்ரிசியேஷன் ஒவ்வொரு பிளாக் போட்டா போதுமானது. ஸோ த டாபிக் இஸ் வெரி சிம்பிள். லைக் கால்குலேஷன் பார்ட் இஸ் சிம்பிள். கிளியர்? So now you have to understand first of all what is called block of assets, how many blocks we have. Section 2 clause 11 block of assets, a group of assets with the same class and same rate of depreciation. அதோட டைப் ஒன்னா இருக்கும், அதோட ரேட்டும் ஒன்னா இருக்கும். பிளான்ட் அண்ட் மெஷினரியா, ஆமா சார் அப்படின்னா அது ஒரு பிளாக். அந்த பிளான்ட் அண்ட் மெஷினரி எத்தனை பிளான்ட் அண்ட் மெஷினரி வாங்க இருக்கிறீங்க, எல்லாத்துக்கும் ஒரே ரேட்டா, இல்ல சார் 2 ரேட்ல இருக்கு அப்படின்னா ஈக்குவல் ரேட்டா இருக்கிறதெல்லாம் குரூப்பிங் பண்ணுங்க. 15 இருக்கிறது ஒரு குரூப், 20 இருக்கிறது ஒரு குரூப்பா பிரிங்க. இதுக்கு தனி பிளாக், அதுக்கு தனி பிளாக். கிளியர்? So identification of block is the primary requirement for the calculation of depreciation in case of taxation purpose. Clear? புரியுதா இது? Clear? Now so now you'll be able to understand depreciation case. How do I calculate this? Now my calculation part is confined with block of assets based methods. Okay, computation. இதை நம்ம தனியா பார்க்கலாம். This may be dealt later on. எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா opening WDV of the block. அந்த பிளாக்ல இனிஷியலா எவ்வளவு சார் இருந்துச்சு, வேல்யூ என்ன, பிளஸ் பர்ச்சேசஸ் ஆஃப் தி அசெட்ஸ் ஃபாலிங் இன் தி சேம் பிளாக். ஓகே, நியூ பர்ச்சேசஸ் ஆஃப் எனி அதர் அசெட்ஸ் ஃபாலிங் இன் தி சேம் பிளாக், ரைட், மைனஸ் சேல் ஆஃப் அசெட்ஸ் ஃபாலிங் இன் தி சேம் பிளாக். இந்த பிளாக்ல ஏதாவது அசெட்ஸ் வித்தோம்னா அது. ஓகே, ஓப்பனிங்ல ஒரு 6 அசெட் இருந்துச்சு, பர்ச்சேசஸ் ஒரு 2 அசெட், சேல் ஒரு 3 அசெட். 6 + 2 8, 3 வித்தாச்சுன்னா இன்னொரு 5 அசெட் இருக்கு. 5 அசெட் இருக்கு, வேல்யூ இருக்கா? இருக்கு சார். அசெட்டும் இருக்கு, வேல்யூவும் இருக்கு. அப்படின்னா இப்பதான் நீங்க டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ண போறீங்க. You are going to calculate depreciation. Okay, depreciation. Opening WDV with the block, purchases of assets following the same block minus sale of the assets following the same block. இப்ப ஃபைனலா வந்து அந்த வேல்யூல depreciation is to be calculated only if asset exist and value exist.
இருக்கா? இருக்கு. வேல்யூ இருக்கா? வேல்யூ இருக்கு. then you can calculate the depreciation. depreciation calculate பண்ணும்போது எப்படி calculate பண்றீங்க? கவனிங்க எல்லாமே. ஓகே, ரொம்ப சைலண்டா இருக்கிறது பார்த்தா கவனிக்கிறீங்களா சைலண்டா இல்ல சைலண்டா தூங்குறீங்களான்னு டவுட்டா இருக்கு. அலர்ட்டா இருக்கிறீங்களா? முக்கியமான சாப்டர்ப்பா, அதுக்கு தான் ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கிறேன். ஓகே, கவனிச்சிருவீங்களே, இல்லைனாலும் வீட்டில் போய் ரெஃபர் பண்ணிடுவீங்களே. சரி, மதியான நேரத்தில் நடத்துறீங்களா சார் இது? ஓகே, டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணும்போது இந்த க்ளோசிங் வேல்யூ இருக்குல்ல, இந்த வேல்யூவை 3 பார்ட்டா பிரிக்கிறோம். இந்த வேல்யூவை 3 பார்ட்டா பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட், asset acquired and put to use less than 180 days இருந்தால், put to use 0 days இருக்கிறது, and balance அப்படின்னு 3 பார்ட்டா பிரிக்கிறீங்க. இந்த க்ளோசிங் வேல்யூல புதுசா வாங்கி 180 நாள் அல்லது கீழே யூஸ் பண்ணப்பட்ட அசெட் எத்தனை இருக்கு? less than 180 days. okay, less than 1. அப்போ 179 or less. அதோட வேல்யூ சப்போஸ் இது 100 ரூபாய் இருக்கு, இதுல இந்த வேல்யூ வந்து 60 ரூபாய் போச்சு, இந்த வேல்யூ 10 ரூபாய் போச்சு. வாங்கி அந்த வருஷம் யூஸ் பண்ணாத அசெட்ஸோட வேல்யூ, வாங்கி யூஸ் பண்ணீங்க ஆனா less than 180 days யூஸ் பண்ணி இருக்கிறீங்க, வாங்கி யூஸே பண்ணல அப்படின்னு 3 பிளாக்கா பிரிக்கிறோம். ரைட், இதுக்கு half years depreciation will be claimable. half year depreciation. இதுக்கு no depreciation. இதுக்கு full year depreciation will be claimable. Clear? That is the depreciation you supposed to calculate and subtract from this value. After that, the value what you get here is called closing WDV of the block. Usually நீங்க என்ன பண்ணுவீங்க? opening value plus purchases minus sales வரது closing value, இது depreciation போடுவீங்க. அதான் போடுவீங்க. ஆனா இங்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. பிளாக் ஐடென்டிஃபை பண்ணுங்க, என்ன கைண்ட் ஆஃப் அசெட்ஸ் என்ன ரேட் இருக்கு எல்லாம் சேர்த்து ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அது ஒரு பிளாக். அந்த என்டையர் அசெட் பிளாக்கை பேஸ் பண்ணி ஓப்பனிங் என்ன வேல்யூ இருந்துச்சு, அந்த பிளாக்ல வரக்கூடிய ஃபர்தர் அசெட்ஸ் ஏதாவது வாங்கியிருந்தால் ஆட் பண்ணிடுங்க, அந்த பிளாக்ல இருந்து ஏதாவது அசெட்ஸ் வித் இருந்தால் மைனஸ் பண்ணிடுங்க. இந்த ஸ்டேட்ல ஒரு செக்கிங் பாயிண்ட் வருது, யூ ஹேவ் டு கிராஸ் செக் வாட்ஸ் தட், whether the asset and the value both are existing or that on that date or not. Yes sir, both are existing, then you are eligible for calculating the depreciation. டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணலாம்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சுன்னா 3 ஸ்டெப்பா மைண்ட்ல வச்சுங்க. வாங்கி 180 டேஸ் கீழே யூஸ் பண்ணப்பட்ட அசெட்ஸோட வேல்யூ எவ்வளவு இருக்கு, வாங்கி யூஸே பண்ணாத அந்த அசெட்ஸோட வேல்யூ என்ன இருக்கு, இது தவிர மிச்சம் இருக்கிற வேல்யூன்னு 3ஆ பிரிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட், வாங்கி 180 டேஸ்க்கு மேல கீழே யூஸ் பண்ணப்பட்ட அசெட்ஸ் இருந்தால் அந்த வேல்யூக்கு half years depreciation will be applicable. The rate applicable for the block will be the rate. இந்த பிளாக்கு என்ன ரேட் இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்க. வாங்கி யூஸ் பண்ணவே இல்லைன்னா அதுக்கு 0 ரேட். ஓகே, பேலன்ஸ் இருக்கிறாலுமே ஏற்கனவே இருந்து வந்திருக்க தானே, அது ஃபுல் இயர் டெப்ரிசியேஷன் நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். அப்படி வந்த பிறகு க்ளோசிங் WDV this will be repeated year on year. This amount is going to be debited to the P&L account under section 32. Clear? எவ்வளவு டெப்ரிசியேஷன் P&L அக்கவுண்ட்ல நீங்க இன்கம் டாக்ஸ் பர்பஸ் டெபிட் பண்ணிக்கலாம்னா the depreciation calculated as per section 32 will be the answer for that. இதுதான் நீங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். கிளியரா? Now what happens are here, what happens in absence, இது மாதிரி அசெட் இல்ல வேல்யூ இருக்கு, ஆனா வேல்யூ இல்ல அசெட் இருக்கு, டெப்ரிசியேஷன் போடலாமா சார்? ரெண்டுமே இருந்தா தான் நீங்க டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணலாம். ரெண்டுல ஏதோ ஒன்னு மிஸ் ஆச்சு இல்ல ரெண்டுமே மிஸ் ஆச்சுன்னா டெப்ரிசியேஷன் எப்படி போட முடியும்? டெப்ரிசியேஷன் இல்ல. அப்ப என்ன பண்ணோம், இந்த பிளாக்க வித்த மாதிரி அர்த்தம். வித்தால் உங்களுக்கு லாப நஷ்டம் வரும் இல்லையா? எப்படி கண்டுபிடிப்பீங்க? சேல் ஆஃப் அசெட், சேல் ஆஃப் அசெட்
minus WDV of the block, opening WDV of the block, and any other new purchases falling in the same block. இது ரெண்டையும் நம்ம லெஸ் பண்ணிடணும். வரதான் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஆர் லாஸ். லாஸ் இருந்தா மைனஸ்ல போட்டுக்கிறேன். அந்த பிளாக்ல இருக்கிற அசெட்ஸ் ஏற்கனவே 1 லட்சம் ரூபாய் ஓப்பனிங் WDV, இந்த வருஷம் வாங்கினது ஒரு 20,000 ரூபாய் 120. அதுல ஒரு 2-3 அசெட்ஸ 150க்கு வித்துட்டான். ஒருத்தங்களி ஜாஸ்தி வித்துருக்கிறான் அப்படின்னா சேல் வேல்யூ மைனஸ் அந்த பிளாக்கோட வேல்யூ சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா வரது ப்ராஃபிட் அண்ட் லாஸ். பிளாக் மொத்தமா ஸ்கோர் அவுட் ஆகும்போது தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கண்டுபிடிக்கிறோம். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், டெப்ரிசியேஷன் இயர் ஆன் இயர் கால்குலேட் பண்ணிக்கலாம். இயர் ஆன் இயர் கால்குலேட் பண்றதுக்கு இதான் ஃபார்மேட். கிளியர்? So let me brief again. So first identify the block. Block வந்து same kind of asset, and same rate of asset, same rate of depreciation. இது ரெண்டு இருந்தால் அது பிளாக்கா மாத்திட்டோம். அதுல opening WDV of the block, add purchases of assets falling in the same block. சேம் பிளாக் அர்த்தம் அதே கைண்ட். ஃபர்னிச்சர்னா ஃபர்னிச்சரா இருக்கணும், பிளான்ட் அண்ட் மெஷினரியா இருந்தா பிளான்ட் அண்ட் மெஷினரியா இருக்கணும். எகைன் பிளான்ட் அண்ட் மெஷினரி இந்த பிளாக்குக்குரிய ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் என்னவோ அந்த ரேட்டா இருக்கணும். 15, 20, 30, 40 4 ரேட் இருக்கு. சேம் ரேட்டா இருக்கணும். அதை ஆட் பண்ணிடுங்க. அதுல இருந்து சேல் ஆஃப் தி அசெட்ஸ் ஃப்ரம் திஸ் பிளாக் இஃப் எனி, இந்த பிளாக்ல ஏதாவது அசெட்ஸ் வித்திருந்தோம்னா அதை சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க. சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா you will get this value. இந்த இடத்துல நீங்க இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம், டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணிக்கலாம். டெப்ரிசியேஷன் இஸ் எலிஜிபிள். ஓகே, என்னது, if value and asset exist then இதை கால்குலேட் பண்ணிக்கலாம். no then short term capital gain or loss calculate பண்ணிக்கலாம். சோ இப்ப எஸ் ன்னு சொன்னால் டெப்ரிசியேஷன் லெஸ் பண்றோம். டெப்ரிசியேஷன் லெஸ் பண்ணும்போது டேட்டா கால்குலேட் பண்ணிடாதீங்க. இருக்கிற இந்த வேல்யூ இருக்குல்ல, இந்த வேல்யூவை 3 பார்ட்டா பிரிங்க. புட் டு யூஸ், வாங்கி யூஸ் பண்ண அசெட் வந்து லெஸ் தென் 180 டேஸ் உள்ள அசெட் தனியாவும், புட் டு யூஸ் நில், யூஸே பண்ணாத அசெட்டும், பேலன்ஸ் வேல்யூவும் பிரிங்க. இதுக்கு half year depreciation, இதுக்கு 0 year depreciation, இதுக்கு வந்து full year depreciation கண்டுபிடிச்சு that total will be depreciation here to be subtracted. அப்ப depreciation less பண்ண பிறகு the value what you get, you know, closing WDV நம்ம சொல்லலாம். This is called closing WDV. Clear? Now அப்ப இல்ல சார் அப்படின்னா என்ன பண்ணோம், சேல் கன்சிடரேஷன் மைனஸ் இந்த பிளாக்கோட வேல்யூ என்ன, இந்த பிளாக்கோட வேல்யூ ஓப்பனிங் WDV பிளஸ் அது மட்டும் இல்ல சார், அசெட் புதுசா வாங்கியிருக்கிறோம் பர்ச்சேசஸ், ரெண்டும் சேர்த்தால் இதான் இந்த பிளாக்ல இருக்கிற எல்லா அசெட்ஸோட வேல்யூ, அது வித்த வேல்யூ இது. இதை இதுல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா you will get either short term capital gain or loss. திரும்ப நான் சொல்லிட்டேன், ரெண்டு பாயிண்ட்டும் நம்ம பார்த்தாச்சு. கிளியரா? Shall I now solve the illustration? இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஒரு இல்லஸ்ட்ரேஷன்ஸ் பார்க்கலாம். Now this question, find out block of assets, calculate depreciation, short term capital loss or gain, and the closing WDV of the block. Block of assets, find out the block of assets na
சேம் கைண்ட் ஆஃப் அசெட்ஸ் சேம் ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் இருந்தால் அது ஒரு பிளாக். டெப்ரிசியேஷன் எப்படி கண்டுபிடிப்பீங்க? அசெட் வேல்யூ ரெண்டுமே எக்ஸிஸ்ட் இருந்தால் நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம். அதுல ஹாஃப் இயர், 0 இயர், 1 இயர் நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஆர் லாஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? டசன் எக்ஸிஸ்டா இருந்தா நீங்க கண்டுபிடிக்கலாம். சேல் கன்சிடரேஷன் மைனஸ் WDV of the block minus any purchases. This will be short term capital gain or loss. Closing written down value அப்படிங்கிறது after subtracting the depreciation. So இந்த நாலுத்தையும் calculate பண்ண சொல்லி இருக்கிறாங்க as the case may be. As the case may be. Come on. Plant and machinery சொல்லுங்க எத்தனை block இருக்கு? Plant and machinery 20%. அப்ப plant and machinery 20% ஒரு block create பண்ணிக்கலாம். Plant and machinery 30% ஒன்று இருக்கு. Plant and machinery 15% ஒரு block இருக்கு. Building இதுவரைக்கும் இல்லாதது. So buildingக்கு ஒரு block 10%. Furniture ஒரு block 10%. இதெல்லாமே ஓப்பனிங் WDV. இந்த வருஷம் வாங்கினதுல பர்ச்சேசஸ். பிளான்ட் அண்ட் மெஷினரி 20% இருக்கு. அது ஏற்கனவே இருக்கு. இதுல போய் ஆட் பண்ணிக்கலாம். பில்டிங் 10% ஏற்கனவே இருக்கு. இதுல ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்னிச்சர் 10% இருக்கு. இதுல ஆட் பண்ணிக்கலாம். பிளான்ட் அண்ட் மெஷினரி 30 இருக்கு. இதுல ஆட் பண்ணிக்கலாம். பிளான்ட் அண்ட் மெஷினரி 40 இல்ல. So you are introducing one more block 40. Okay. Furniture ஏற்கனவே இருக்கு. இதுல ஆட் பண்ணிக்கலாம். And sale 20ல சேல் நடந்திருக்கு. பில்டிங்ல சேல் நடந்திருக்கு. பிளான்ட் அண்ட் மெஷினரி 30ல சேல் நடந்திருக்கு. பிளான்ட் அண்ட் மெஷினரி 40ல சேல் நடந்திருக்கு. பிளான்ட் அண்ட் மெஷினரி. So furnitureல மட்டும் சேல் நடக்குது. மிச்ச எல்லாத்துலயும் சேல் நடந்திருக்கு. மொத்தம் இப்ப எத்தனை பிளாக் கண்டுபிடிச்சிருக்கிறோம்? 6 பிளாக். How can you identify? Same kind of asset, same rate of depreciation இருந்தால் அது block of assets. So we have identified. அப்படி பாத்தீங்கன்னா நமக்கு 6 block வந்துச்சு. We have to open all the 6 blocks. 6 blocks open பண்ணிக்கலாம். சார் அப்ப क्वेश्चनல depreciation rate கொடுத்துவாங்க. மேக்ஸிமம் கொடுத்துருவாங்கப்பா. இல்லைன்னா ஜெனரல் வந்து இதுதான். ஒண்ணுமே சொல்லலைன்னா இதான் ஃபார்மேட். ஏற்கனவே சொன்ன மாதிரி this will be the basic, this will be the default, this will be the defaults. இந்த 4 ரேட் மைண்ட்ல வச்சுட்டா போதுமானது. இதை உட்காந்து மனப்பாடம் பண்ணிடாதீங்க. CA புக்கை பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு 10 பக்கம் கொடுத்துருப்பான். அதை படிச்சீங்கன்னா நீங்க டிஸ்கண்டினியூ பண்ணலாமான்னு தோணும். ஓகே. ஸோ அதனால நம்ம கேல்குலேஷன்ஸ் பேக்ரவுண்ட் இதெல்லாம் வந்து CA இன்னும் கொஞ்சம் கிளியரா சொல்லலாம். இதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா இட்ஸ் அ டிக்ஷனரி. லைக் டிக்ஷனரியை போய் மனப்பாடம் பண்ண முடியும். ஸோ விச் இஸ் நாட் ப்ராக்டிகலி பாசிபிள். பட் இப்படிதான் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சு கத்துக்கிட்ட பிறகு ரியல் ப்ராக்டிகல் லைஃப்ல என்ன பண்ணுவோம்? நம்ம புக்கோட தான் தெரியும் இதுக்கு என்ன ரேட்னு எடுத்து ரெஃபர் பண்ணி தான் சொல்லுவோம். ஸோ அதனால இதெல்லாம் மெமரைஸ் பண்றதுக்கு ஒரு கிளாசிபிகேஷன் மட்டும் கொடுத்துருக்கிறேன். அதனால ரேட்ஸ் வந்து மேக்ஸிமம் எக்ஸாம்ல கொடுத்துருவாங்க. அப்படி ரேட்ஸ் கொடுக்கலன்னா டிஃபால்ட் ரேட்ஸ் இந்த 4 மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டா போதுமா. ஓகே. இல்லைன்னா ஸ்பெஷல் ரேட்ஸ் உள்ள அந்த கரெக்டா அந்த அசெட் சொன்னா அதை எடுத்துக்கலாம். ரைட். So we have 6 blocks. Right. So plant and machinery 20% block. Plant and machinery 30% block. Plant and machinery 15% block. Plant and machinery 40% block. Building
10% block. Building எல்லாம் majority வந்து 10% தான் இருக்கும். And furniture 10% block. Clear? So our block potential. How do I start? Opening WDV of the block plus purchases minus sales. இந்த வேல்யூ வந்த பிறகு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டெஃபினிஷன் கண்டுபிடிக்கலாமா வேண்டாங்கம்மா அப்படிங்கிறது முடிவு பண்ணுவோம். இதான் ஆர்டர். Opening WDV of the block plus purchases in the block minus sale. And opening the WDV of the block plus purchases minus sale. Opening WDV of the block plus purchases of the block minus sale. இங்கே opening WDV of the block plus purchases minus sale. Okay. Minus sale. Okay. Now we'll first finish off posting the WDVs. Plant and machinery, two numbers are there, 1,50,000. ரெண்டு plant and machinery அந்த blockல இருக்கு. Plant and machinery 30%ல 40, ஒரே ஒரு asset தான் இருக்கு. Plant and machinery 15% blockல ஒரே ஒரு நம்பர் இருக்கு. Building 10, ஒரே ஒரு asset தான் இருக்கு, 10,000. 20,000 rupees. Furniture, two numbers, 30,000. One of the item purchased on 1/7/27 or 24 and put to use only on 31/3/2026. போன வருஷம் வாங்கி இருக்கிறாங்க, போன வருஷம் யூஸ் பண்ணவே இல்லை, 31st March 2024 வரைக்கும் யூஸ் பண்ணவே இல்லை. அப்ப அதுக்கு டெப்ரிசியேஷன் போன வருஷம் போட்டிருப்பாங்களா? 0. If put to use is 0, we cannot claim the depreciation. இந்த வருஷம் எந்த டேட்ல யூஸ் பண்ணி இருக்காங்க? the last date யூஸ் பண்ணி இருக்காங்க. அப்ப இதுக்கு எவ்வளவு வருஷம் depreciation நம்ம claim பண்ணிக்கலாம்? less than 180 days இருந்துச்சுன்னா half. அப்ப இது வந்து இந்த ஆண்டில் ஒரே ஒரு நாள் தான் யூஸ் பண்ணி இருக்காங்க, எவ்வளவு depreciation claim பண்ணிக்கலாம்? full years depreciation can be claimable. ஏன்னா பர்ச்சேஸ் பண்ண ஆண்டில் யூஸ் பண்ணது 180 days கீழ இருந்தால் அந்த அமௌண்ட்டுக்கு half years depreciation. போன வருஷம் வாங்கிட்டு போன வருஷம் யூஸ் பண்ணவே இல்லை, இந்த வருஷமும் யூஸ் பண்ணல அப்படினாலும் நீங்க டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணிக்கலாம். இந்த வருஷம் ஒரே ஒரு நாள் தான் யூஸ் பண்ணி இருக்காங்க, அப்பயும் டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணிக்கலாம். So it has no importance for the calculation of depreciation. One of them purchased in the prior to the previous year, not used in the prior to the previous year, but used or not used doesn't matter. You can claim the 100% depreciation in this current year. Clear? அதனால இதுக்கு ஒன்றும் பெருசா இம்பார்ட்டன்ஸ் இல்லை. Now purchases in this block. Plant and machinery. Plant and machinery 20,000 rupees வாங்கி இருக்கிறாங்க, ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. எப்ப வாங்கி இருக்கிறாங்க? 25/8/25, but not used throughout the year. ஆனா ரெடி டு யூஸ் இருக்கு பாருங்க. யூஸ்னா அர்த்தம்னா யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, யூஸ் பண்றதுக்கு ரெடியா இருந்தாலும் அதுவும் யூஸ் தான். So it is being the ready to use. Ready to use has different meaning than passive use. Okay.
active use and passive use. Ready to use is named as active use, eligible for the depreciation. Ready to use na use பண்றது ரெடியா இருக்கு ஆனா யூஸ் அரைஸ் ஆகல அப்படின்னா ready to use you can claim the depreciation. ஓகே, அதாவது passive யூஸ்ல இருக்குன்னு அர்த்தம். passive யூஸ்ல இருக்கு, அடிக்கடி கரண்ட் கட் ஆகுது, கிளாஸ் அப்பப்ப கேன்சல் பண்ண வேண்டியதா இருக்கு, என்ன பண்ணலாம், ஒரு ஜெனரேட்டர் வாங்கி வைக்கலாம். ஜெனரேட்டர் வாங்கி வச்ச மறுநாள்ல இருந்து ஒரு நாள் கூட கரண்ட் கட் ஆகல, அந்த ஜெனரேட்டர் சும்மா தூங்கிட்டே இருக்கு. Can I claim the depreciation or not? Can be, because I purchased it anticipating there may be power cut. ஏன் நேரத்துக்கு ஆகல, பவர் கட் ஆச்சுன்னா யூஸ் பண்றதுக்கு ரெடியா இருந்துச்சா இல்லையா, அது பேர் passive use னு பேரு. The passive use also be eligible for the depreciation. Okay, hope you will be now able to understand the concept ready to use. அதுவும் 25/8 180 days மேலே இருக்கு. So you can claim the depreciation for full year. Building 1 lakh, building 1 lakh. ஓகே, எப்ப வாங்கி இருக்கிறாங்க, 10/7 ஒன்னும் சொல்லல, full year depreciation உண்டு. Furniture put to use in the last date. Furniture put to use last date. ஓகே, அது அப்புறமேட்டு பார்க்கிறேன். இது ஓகே. Plant and machinery 1 lakh 30% வருது இங்க. 1 lakh எப்ப வாங்கி இருக்கிறாங்க, 5/11. அப்ப 5/11 இதுக்கு half years only eligible, மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். Plant and machinery 40%. இப்ப இத பார்க்கலாம். Furniture இங்க ஒன்னு இருக்கு, இங்க ஒன்னு இருக்கு, ரெண்டு வாங்கி இருக்கிறாங்க. ஒன்னு 10,000 ரூபாய்க்கு, இன்னொன்னு 5,000 ரூபாய்க்கு வாங்கி இருக்கிறாங்க. அவங்க ரெண்டு ஃபர்னிச்சர், வேல்யூ 15,000. முத 10,000 வாங்கினத 31/3/2026 அன்னைக்கு, அப்ப இதுக்கு half year depreciation eligible. இன்னொரு ஃபர்னிச்சர் வாங்கினது 1/2/26, இதுவும் less than 180 days தான், அப்ப இதுக்கும் half year, ரெண்டுக்கும் சேர்த்து half year depreciation is eligible. Plant and machinery 40% புதுசா இப்பதான் வாங்கி இருக்கிறாங்க 1 lakh. என்னைக்கு வாங்கி இருக்கிறாங்க, 14/1/26. 14/1/26 இருந்து 31st March வரைக்கும் பாத்தீங்கன்னா less than 180 days தான் இருக்கு, அப்ப இதுக்கும் half year depreciation is eligible. I think I have posted all the values, right? 1 2 3 4 5 6 வேல்யூ போட்டிருக்கணும் இல்லையா, 6 போட்டிருக்கிறேன்னா 1 2 3 4 5 6. ஓகே, லாஸ்ட் ஃபர்னிச்சர் மட்டும் 2 இடத்துல போடுச்சு. I have posted all the values. அதுல இந்த 2 வேல்யூக்கு மட்டும் half years depreciation. So add பண்ணீங்கன்னா இது 1 3 asset இருக்கு, வேல்யூ வந்து 1,70,000. 20 இன்னொரு assets வாங்கவே இல்லையா, no purchases, remains one asset, value being 20. இதுல வரும்போது இன்னொரு assets வாங்கி இருக்கிறாங்க 1,40,000. மொத்தம் 2 asset இருக்கு. ஓப்பனிங்ல இல்ல, ஒரே ஒரு asset வாங்கி இருக்கிறாங்க, இப்ப ஒரு asset இருக்கு 1 lakh. இதுல வரும்போது ஒரு asset வாங்கி இருக்கிறாங்க, 2 assets இருக்கு, the value being 1,20,000. இதுல மொத்தம் 4 assets இருக்கு, value being 45,000. Value being 45,000. Is that clear? Now let's see, I am going to incorporate the sales here. Sales during the year. Plant and machinery 20% உள்ளதை வித்திருக்கிறாங்க 40க்கு. இங்க பில்டிங் 10% உள்ளதில் வித்திருக்கிறாங்க 4 lakhs. Plant and machinery 30ல வித்திருக்கிறாங்க 60. ஓகே, 30 இங்க இருக்கா, ஓகே 60. 40% உள்ள plant and machinery 120க்கு வித்திருக்கிறாங்க.
15% உள்ளதை இங்கே வைத்திருக்கிறாங்க. கிளியர்? புரியுதா? This calculation is pretty simple. Okay. இங்க ஒன்னு வித்தாச்சுன்னா இப்ப 2 அசெட் இருக்கு, பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 1,30,000. இப்ப டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்க போறேன். எப்ப டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கலாம்? அசெட்டும் இருக்கு, வேல்யூம் இருக்குன்னா you can claim the depreciation. டெப்ரிசியேஷன் போடும்போது less than 180, nil date used, full used. மூணா பிரிக்கணும். ஒன்னும் சொல்லல அப்படின்னா எல்லாமே வந்து என்னது ஃபுல்லியே டெப்ரிசியேஷன் அந்த மாதிரி போடணும்னு அவசியம் இல்லை. டைரக்டா இந்த வேல்யூக்கு 20% டெப்ரிசியேஷன் 1 இயர் கண்டுபிடிக்கலாம். 26,000. அதை லெஸ் பண்ணிட்டீங்கன்னா க்ளோசிங் WDV in this case be 1,04,000. 1,04,000. Is that clear? கிளியரா? அடுத்தது பிளான்ட் அண்ட் மெஷினரி 30%. 2 அசெட் இருக்கு, ஒரு அசெட் விற்கிறாங்க. 2 - 1 ஒரு அசெட் இன்னும் பாக்கி இருக்கு. 140ல 60 போயிடுச்சுன்னா இதுல வந்து மார்க் பண்ணி இருக்கிறேன். வேல்யூ பீங் 80 மார்க் பண்ணதுனால டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கும் போது புட் டு யூஸ் லெஸ் தென் 180 டேஸ் இருந்துச்சுன்னா அது ஹாஃப் இயர் டெப்ரிசியேஷன். புட் டு யூஸ் 180 டேஸ் கீழே இருக்கிறது 1 lakh. இருக்கிற வேல்யூவை குரூப்பிங் பண்ணும்போது எல்லா வேல்யூம் இந்த லிமிட்டுக்குள்ளார தான் இருக்கு. எல்லாமே இந்த லிமிட்டுக்குள்ளார இருந்துச்சு அப்படி சொன்னாக்க for the entire value you have to calculate for half year. For half year. அந்த வேல்யூல புதுசா வாங்கி 180 நாளைக்கு கீழே யூஸ் பண்ணப்பட்ட அந்த வேல்யூ எக்ஸ்டென்ட்க்கு half year. பட் இந்த வேல்யூவே புதுசா வாங்கின அசெட்களே கம்மியா இருக்குன்னா இருக்கிற எல்லா வேல்யூக்கும் half year depreciation only claimable. பாதி வருஷம் கண்டுபிடிச்சா போதும். அப்ப எவ்வளவு வருது? 12,000 நினைக்கிறேன். 12,000 சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா பேலன்ஸ் வந்து 68,000 is a closing WDV. Clear? Building plus 10. 2 assets 120, இன்னொரு assets வித்திருக்கிறாங்க. 2 - 1 ஒரு asset இன்னும் பாக்கி இருக்கு. ஆனா வேல்யூ 120 - 4 lakhsனா 2,80,000 நமக்கு நெகட்டிவா மாறி போச்சு. This is negative value. Asset இருக்கு, வேல்யூ இல்ல அப்படின்னா டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்க முடியாது. என்ன கண்டுபிடிக்கலாம்? ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் ஆர் லாஸ் கண்டுபிடிக்கலாம். அது எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? சேல் வேல்யூ பீயிங் 4 lakhs minus WD value as well as purchases if any in that block. WD value 20, purchases வந்து 1 lakh. ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா 1,20,000 போயிடும். 2,80,000 will be the short term capital gain. Short term capital gain. இதுக்கு அடுத்த சாப்டர் கேபிட்டல் கெயின்ஸ் நடத்தும் போது இந்த கான்செப்ட் அங்க நடத்த மாட்டோம். இங்க பார்த்ததுனால நம்ம அங்க பார்க்க போறது செக்ஷன் 50. ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் வந்து செக்ஷன் 50, 50A இதெல்லாம் லைனா வரும். இங்க பார்த்துட்டோம்னா அங்க பார்க்க மாட்டோம். ஓவர்லாப்பிங். அண்ட் இந்த அசெட்ல வரும்போது ஒரே ஒரு அசெட் தான் இருக்கு, சேல் ஒரு அசெட். அசெட் இல்ல ஆனா வேல்யூ என்ன இருக்கு? சோ வேல்யூ இருக்கு, அசெட் இல்ல. ரெண்டுமே இருந்தாகணும். அசெட் இல்லாதனால இனிமேல் என்ன பண்ண முடியாது? டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்க முடியாது. அப்ப என்ன பண்ணிக்கலாம்? ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் ஆர் லாஸ். சேல் கன்சிடரேஷன் 10,000 minus opening WDV plus purchases if any in that block 20. 20,000 மதிப்புள்ள அந்த பிளாக்ல இருக்க எல்லா செட்டையும் நான் 10,000 வித்திருக்கேன்னா I am losing 10,000 rupees. This will be called short term capital loss. Bracket la loss, bracket la the profit. Clear? Now this one ஒரு அசெட் 1 lakh சேல். இங்க அசெட்டும் இல்ல, வேல்யூ நெகட்டிவா மாறி போச்சு. சோ அசெட்டும் இல்ல, வேல்யூம் இல்ல. அப்பயும் நீங்க என்ன பண்ண முடியாது? டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ண முடியாது. தென் ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் ஆர் லாஸ் கால்குலேட் பண்ணிக்கலாம்.
Sale consideration 1,20,000 minus WDV and purchases in the block 1 lakh. So 20,000 will be short term capital gain. Clear? Now, the last one, furniture case, no sale, we have 4 assets and 45,000. Value இருக்கு, இது இருக்கு, asset இருக்கு, then you can claim the depreciation. இந்த asset வாங்கின டேட் இது, put to use date வந்து இது. வாங்கின டேட் எனக்கு மேட்டர் கிடையாது, put to use. Put to use வந்து ஆக்டிவ் யூஸ் ஆகவும் இருக்கலாம், பாசிவ் யூஸ் ஆகவும் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அதை பத்தி நம்ம டீடைல் லெக்சர் இப்ப பார்க்க போறோம். ஓகே, அப்ப டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணும்போது put to use less than 180 days உள்ளது எவ்வளோ? நோ put to use இருக்கா? அது இல்ல, அதனால விட்டுலாம். பேலன்ஸ் தனியா பிரிக்கிறேன். less than 180 days 15,000 பேலன்ஸ் அசெட் 30,000 நான் இப்ப டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்க போறேன் at this rate. இந்த 15,000க்கு 10% for half year 7,500 750. 30,000க்கு 10% போட்டீங்கன்னா 3,000. So the overall depreciation claimable here being 3,750. So then 41,250 will be the closing WDV. Closing WDV being this one. Clear? This is how you can calculate the depreciation. Clear? எல்லா விஷயத்தையும் சேர்த்து இந்த ஒரே இல்லஸ்ட்ரேஷன்ல நான் கம்பைன் பண்ணி இருக்கிறேன் for your better understanding. Go home and understand this logic. Okay. Let me brief the background of this one calculation as well as theoretical background so that first level of depreciation calculation part is over. Okay. Today I may try to finish up with that. அதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். So இதை ரெஃபர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா next classல நம்ம depreciation ஃபுல்லா முடிக்க ட்ரை பண்ணுவோம். Okay, we try to finish up depreciation completely in the next class. Clear? Online students, come and text me. Now, let me discuss all the theories one after one. Calculation of normal depreciation. Opening WDV of the block plus cost of the assets purchased during the previous year. Okay, minus actual sales value of the assets. Balance. You can calculate the depreciation if the balance is positive and asset also exists. எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? Acquired and put to use less than 180 days and the value க்கு 50%. Acquired but not at all used க்கு depreciation claim பண்ண முடியாது இந்த வருஷம். Balance க்கு fully depreciation claim பண்ணிக்கலாம். From this balance the total depreciation is less deducted so that you will get the closing WDV. இதை நம்ம பார்த்துட்டோம். As per section 43 class 6. Section 43 I will discuss in the next class. Depreciationல எது actual cost கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம section 43 டீடைலா பார்க்கணும். We'll see that in the next class. Section 43ல class 6ல என்ன சொல்லி இருக்காங்கன்னா இப்படி கால்குலேட் பண்ணப்பட்ட அந்த வேல்யூ பேர் closing WDV ன்னு சொல்றாங்க. Clear? அதான் அந்த asset உடைய வேல்யூ, block value. Okay. Calculation of short term capital gain or loss under section 50. Capital gains chapter நடத்தும்போது section 50 நான் டச் பண்ண மாட்டேன் because we are referring that here. அங்க நம்ம பார்க்க வேண்டிய அவசியம். If the balance is negative,
and or asset does not exist. வேல்யூ நெகட்டிவாவோ இல்ல அசெட்டோ இல்லாம போச்சுன்னா இனிமேல் எப்படி டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ண முடியும்? ஸ்டாப் அண்ட் ஃபைண்ட் அவுட் எனி ப்ராஃபிட் ஆர் லாஸ் டியூ டு த பிளாக். அது எப்படி கண்டுபிடிப்பீங்க? சேல் வேல்யூ மைனஸ் ஓப்பனிங் WDV and cost of the assets purchased. வரது short term capital gain or loss under section 50. capital gain chapterல section 50 இத தான் டீல் பண்ணுவோம். அதை நம்ம இங்க பார்த்துட்டோம். சோ அங்க நமக்கு தேவையில்லை. Situations where WDV of the block of asset reduced to nil. எப்ப WDV nil ரேட்டுக்கு போகுது? nil ரேட்டுக்கு எப்ப போகுது? இந்த ரேட் இந்த சிச்சுவேஷன்ல இந்த சிச்சுவேஷன் என்ன? சேல் வேல்யூ இஸ் மோர் தென் ஓப்பனிங் WDV and பர்ச்சேஸ் வேல்யூ. பர்ச்சேஸும் ஓப்பனிங் WDV சேர்த்து என்ன வேல்யூ இருக்கோ அதை கட்டி சேல் வேல்யூ ஜாஸ்தி இருந்தால் 0 ஆகுது. அதே மாதிரி அசெட்டை வித்து முடிச்சிட்டீங்க, அதனால வேல்யூ 0 ஆக்கிடணும். இதான் ரெண்டு சினாரியோ மெயினா. ஒரு முறை எக்ஸாம்ல இதை கேட்டுட்டான் தியரியில. Situations where WDV of the block of asset reduced to nil. அதாவது the situation where no depreciation is eligible and you are supposed to calculate short term capital loss or gain. Situation 1 where the sale value is greater than opening WDV as well as cost of the assets acquired. ரெண்டும் சேர்த்து என்ன வேல்யூ இருக்கோ அதை காட்டிலும் சேல் வேல்யூ ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு 0 ஆக்கிட்டு வந்த வேல்யூவை ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் சொல்லுவோம். சேல் வேல்யூ கம்மியா தான் இருக்கு, ஆனா வேர் ஆல் அசெட்ஸ் சோல்டு, எல்லா அசெட்ஸையும் வித்துட்டீங்க ஆனா சேல் வேல்யூ கம்மியா இருக்கு அப்படின்னா அது லாஸா வரும். சேல் வேல்யூ ஓப்பனிங் WDV பர்ச்சேஸ் தாண்டி ஜாஸ்தி இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அப்பயும் அசெட் 0 இன்மேல், அந்த பிளாக் இன்மேல் 0. அப்ப ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் வரும். ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் வர சிச்சுவேஷன், ஷார்ட் டர்ம் கேபிட்டல் லாஸ் வரக்கூடிய சிச்சுவேஷன், ரெண்டை பத்தி அவர் எக்ஸாம்ல கேட்டிருக்கலாம். ரொம்ப பேர் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. எப்ப அது பிளாக் ஆஃப் அசெட் 0 ஆகும் அந்த மாதிரி பார்த்தது இல்லையே அப்படின்னு. பார்த்தது இல்லை, அவன் எப்படி ட்ரிக்கியா யூஸ் பண்ணி கேட்டிருக்காங்க பாருங்க இந்த சம்ல. அதாவது இனிமேல் இந்த பிளாக்கு டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ண முடியாது. இப்ப பார்த்தோம்னா 3 சிச்சுவேஷன். அசெட்ஸ் வேல்யூல சப்ட்ராக்ட் பண்ண பிறகு வேல்யூ 0 ஆர் நெகட்டிவ்ல போகுது, இனிமேல் அதுக்கு நம்ம டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ண முடியாது. சினாரியோ 1 அதுல வந்து கெயின் தான் வரும். சேல் வேல்யூ கம்மியா இருக்கு, பிளாக்ல வேல்யூ இருக்கு ஆனா அசெட்ஸ் இல்ல அப்படின்னா அது லாஸ் சினாரியோ. இந்த ரெண்டு சினாரியோல மேக்கிங் இட் டு 0. calculation part over. calculation part over. not FMV stamp duty value, அதை நம்ம பிறகு பார்த்துக்கலாம். we'll study that later on. now section 32 class 1 subclass 1 subclass 2 இந்த ரெண்டு தான் நம்ம பார்க்க போறோம். depreciation என்ன ரேட்ல கிளைம் பண்ணிக்கலாம் சொன்னால் we have WDV method of depreciation, SLM method of depreciation. ரெண்டு மெத்தட் இருக்கு, WDV method, SLM method. WDV method applicable for the block of assets and SLM method is applicable for individual assets. இதான் நான் எடுத்தோன்னு சொன்னேன். தனித்தனியா ஒவ்வொரு அசெட்டுக்கும் டெப்ரிசியேஷன் போட்டால் அது வந்து இண்டிவிஜுவல் அசெட்ஸ் டெப்ரிசியேஷன். அந்த மாடல்ல ஆக்சுவல் காஸ்ட் மாடல்ல நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். அசெட்ஸ் எல்லாம் குரூப் பண்ணி அதுக்கு மொத்தமா டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கிறது WDV மெத்தட் ஆஃப் டெப்ரிசியேஷன். பிராக்டிகலி we have to follow this one only. ஆனா இந்த மெத்தட் யாருக்கு அப்ளிகபிள் சொன்னால் undertaking engaged in generation and distribution of power. பவரை ஜெனரேட் மட்டும் பண்றவங்களா இருக்கலாம், ஜெனரேட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ற வேலையும் பார்க்கலாம். அந்த மாதிரியான அண்டர்டேக்கிங்க்கு இது உண்டு, ஆனா இதுவும் ஆப்ஷனல். They can either follow SLM method or WDV method as per their own preference. Once they have chosen WDV method, they have to continue to do the same. SLM na adhe dhaan follow பண்ணிக்கணும். Accounts la வந்து method of depreciation change பண்ணலாம்னு ரூல்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம படிப்போம். பட் இங்க அப்படி கிடையாது. The method you have chosen, you have to follow the same year after year. Hope you have two methods of depreciation, WDV method and SLM method. WDV method is applicable in general for all the companies. SLM is applicable only for power generation. And not only that, generate பண்ணி distribute பண்ற அந்த கம்பெனிக்கும் பொருந்தும், அதுவும் அவங்களுக்கு ஆப்ஷனல் தான். நெக்ஸ்ட், depreciation is a mandatory claim. சார் இந்த வருஷம் நான் டெப்ரிசியேஷன் போடல சார், அடுத்த வருஷம் டெப்ரிசியேஷன் போட்டுக்கிட்டோமா சார், அப்படி பண்ணலாமான்னா இல்ல. இந்த வருஷம் லாபம் இல்ல சார், டெப்ரிசியேஷன் போடாம விட்டுட்டு அடுத்த வருஷம் ரெண்டு சேர்த்து டெப்ரிசியேஷன் போட்டுக்கலாமா இல்ல. depreciation mandatory you have to debit in your P&L account.
whether there is a profit or not. You cannot escape. You cannot escape. Debit பண்ணி தான் ஆகணும். Mandatory claim. நம்ம ஆளுங்களுக்கு இந்த வருஷம் நஷ்டம் ஜாஸ்தி இருக்கு, டெபிரிஷன் போடாம விட்டுட்டு அடுத்த வருஷம் லாபம் வரும்போது 2 வருஷம் டெபிரிஷன் போட்டு டெபிட் பண்ணி லாபம் இல்ல சார்னு காமிச்சு ஏமாத்தலாம் இல்லையா? அந்த மாதிரி பண்ண முடியாது. You have to claim the depreciation mandatorily. சார் லாஸ்ட்ல டெபிரிஷன் கிளைம் பண்ணா இன்னும் லாஸ் ஜாஸ்தி தான் சார் ஆகும். ஆகட்டும், பரவாயில்ல. That will be set off and carry forward subsequent period. அதை நம்ம செட் ஆஃப் கேரி ஃபார்வர்டோட லிங்க் பண்ண போறோம். You will be able to understand later. இந்த சாப்டர்ல ஒரு பிரீஃபிங் கொடுப்பேன். அப்ளிகேஷன் செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்ட் சாப்டர் நம்ம பார்ப்போம். இட்ஸ் a mandatory claim. செக்ஷன் 32ல பாயிண்ட் நம்பர் 1 அண்ட் பாயிண்ட் 2 ரெண்டு பாயிண்ட் நம்ம பார்த்திருக்கோம். செக்ஷன் 32 கிளாஸ் 1 சப் கிளாஸ் 1 and 2 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. Now யார் டெப்ரிசியேஷனை கிளைம் பண்ணலாம்? கண்டிஷன்ஸ் டு கிளைம் டெப்ரிசியேஷன். assessee should be the owner-ஆ இருக்கலாம் or part of the owner of the asset-ஆ இருக்கலாம். ஓகே, ஒரு அசெட்டை 2 பேர் வாங்கி வச்சு நான் 30% யூஸ் பண்ணிக்கிறேன், நீ 70% யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டா, நான் போட்டது 30% தானே, அது 30% டெப்ரிசியேஷன் நான் என்னுடைய P&L டிவைட் பண்ணிக்கலாம். இன்னொருத்தர் அவர் 70% P&L டிவைட் பண்ணிக்கலாம். டெப்ரிசியேஷன் இஸ் allowed to beneficial owner. இந்த பெனிஃபிட் யார் என்ஜாய் பண்றோ அவர் தான் கிளைம் பண்ணிக்கலாம், ரெஜிஸ்டர் ஓனர் கிடையாது. And the asset should be used for his business or profession. அப்படி இருந்தா தான் நீங்க டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணிக்க முடியும். அந்த சொத்தை தொழிலுக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டோம், பர்சனல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக் எது வரணும்? செக்ஷன் 38 is applicable. Asset partly used for business, partly used for personal னு சொன்னால் proportionately deductible நம்ம பார்த்தோமா இல்லையா? Proportionately deductible. This logic will be applicable for the depreciation also. This section 32 is applicable not only for section 30-31, applicable for 32 also. Claim clear? Hope you will be able to understand section 32. If asset is not wholly used for official purpose, then proportionate deduction is allowed. Clear? Now, இதுல செக்ஷன் 38 ஓட சேர்த்து இன்னொரு பார்ட் நம்ம அப்புறம் போய் பார்க்கலாம். செக்ஷன் 38 வரும்போது பார்க்கலாம். நோட், லீஸ் ஹோல்ட் அசெட்ஸ் ஆக இருந்தால் யார் டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணலாம்? lessor can claim the depreciation. AS number 19 accounting for leases நம்ம படிச்சிருப்போம். யாருக்கு இருக்காது? CA க்கு இருக்கு. CMA க்கு இருக்கா? குரூப் 1ல இருக்கா? குரூப் 2ல இருக்கா? குரூப் 1ல இருக்கு. குரூப் 1ல பார்க்கும்போது என்ன மாதிரியான லீஸ் பார்த்தோம்? ஃபினான்ஸ் லீஸ், ஆப்பரேட்டிங் லீஸ்னு பார்த்தோம். ஃபினான்ஸ் லீஸ் அந்த டெப்ரிசியேஷன் யார் கிளைம் பண்ணுவா? லெஸ்ஸி கிளைம் பண்ணுவா. ஏன்னா உங்களுக்காக தான் நான் வாங்கி கொடுத்துருக்கிறேன், ஐ எம் ஒன்லி ஃபண்டிங், அதனால யூ ஆர் த ஓனர், நீங்க கிளைம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்க பார்த்துருப்போம். ஆப்பரேட்டிங் லீஸ்னா நான் தான் அந்த அசெட்ஸ் யூஸ் பண்றேன், உங்களுக்கு 2 மாசம் வாடகை விட்டு திரும்ப நானே எடுத்துப்பேன் அப்படின்னா லெஸ்ஸார் கேன் கிளைம் அப்படின்னு அங்க பார்த்திருப்பீங்க ஏஎஸ் நம்பர் 19ல. ஆனா டாக்ஸேஷன் பர்பஸ்க்கு ஆல்வேஸ் லெஸ்ஸார் கேன் கிளைம் த டெப்ரிசியேஷன். ஓகே, either it may be financial lease or operating lease, whatever it may be, allowed to the lessor only. Capital expenditure incurred on leasehold asset. நீங்க லேண்ட வாடகைக்கு வாங்கிட்டு அங்க பில்டிங்க நீங்க செலவு பண்ணி கட்டி இருக்கிறீங்க, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இந்த பில்டிங் குரிய டெப்ரிசியேஷனை நீங்க கிளைம் பண்ணிக்கலாம் as a tenant. Though you are being the tenant, you have used spend the money for the capital expenditure purpose, na you can claim the depreciation on that. The Singar Academy la false ceiling podren, property is not mine, but false ceiling is the capital expenditure done for the Singar Academy's requirement. That amount can be debited to the P&L account. That amount can be debited to the P&L account. Next, hire purchase வரும்போது, hire purchase வாடகையில வாங்குறோம். ஓகே, கிளியர். இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்குறாங்க. ஃபைனல் இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்த பிறகுதான் நேம் டிரான்ஸ்ஃபர் ஆகும். அப்ப யார் கிளைம் பண்ணிக்கலாம்? ஹையர் பர்ச்சேசர், ஹையர் வெண்டார். ஹையர் வெண்டார் கிட்ட அசெட் இங்க வந்துருச்சு, ஆனா பேமெண்ட் இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுக்குற லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் போட்ட பிறகு இவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். அது வரைக்கும் ஓனர் யாரு? லீகல் ஓனர் வந்து ஹையர் வெண்டார் தான், செல்லர் தான். ஆனா ஹையர் பர்ச்சேஸ் கேன் கிளைம் த டெப்ரிசியேஷன் as he is being the beneficial owner. ஓகே, கேஷ் பிரைஸ் வந்து 10 lakhs. ஹையர் பர்ச்சேஸ்ல வேணுமா சார்? ஆமான்னு இன்ட்ரெஸ்ட் காம்பனன்ட் ஒரு 5 லட்சம் ரூபாய் சேரும், நீங்க 15 லட்சம் ரூபாய் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டார். இந்த 15 லட்சத்துக்கு பேர் ஹெச்பி பிரைஸ், ஹையர் பர்ச்சேஸ் பிரைஸ். இன்ட்ரெஸ்டோட சேர்த்து நீங்க கொடுக்கணும். நீங்க இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுத்துட்டே வாங்க, ஃபைனல் இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்துட்டா நீங்க வச்சுக்கோங்க ப்ராப்பர்ட்டியை.
இன்ஸ்டால்மெண்ட் நடுவில் கொடுக்காம விட்டுட்டா அந்த அசட் அவன் எடுத்துட்டு போயிடுவான். ஏன்னா அவன் தான் ஓனர், எடுத்துட்டு போயிடுவான். சார் எவ்வளவு நாள் பணம் கொடுத்தேனே சார் 3 இன்ஸ்டால்மெண்ட், அதுதான் யூஸ் பண்ணிட்டீங்க இல்லையா? யூஸ் பண்ண பெண்ணா அதை ஹையர் சார்ஜஸ் மாதிரி ட்ரீட் பண்ணிருப்பேன். வாடகை தான் பாது, மொத்தமா யூஸ் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு கொடுப்பேன். ஓகே, மொத்தமா பேமெண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு கொடுப்பேன். இப்ப டெப்ரிசியேஷன் யார் கிளைம் பண்ணலாம்னா, ஹையர் பர்ச்சேசர் கேன் கிளைம் தட் டு ஆன் கேஷ் பிரைஸ்ல தான் நீங்க டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணலாம். 10% சொன்னா இந்த 10 lakhs 10% 1 lakh கிளைம் பண்ணிக்கணும். சார் 15 லட்சம் கொடுக்குறேன் சார், நோ, யூ cannot கிளைம் என்டையர் வேல்யூ. உங்களுடைய P&L அக்கௌண்ட்ல, யாருடைய P&L அக்கௌண்ட்ல, ஹையர் பர்ச்சேஸ் உடைய P&L அக்கௌண்ட்ல டெப்ரிசியேஷன் எவ்வளவு கிளைம் பண்ணலாம்னா, இந்த கேஷ் பிரைஸுக்கு 10% 1 lakh கிளைம் பண்ணிக்கலாம். சார் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணனே சார், இந்த இன்ட்ரெஸ்ட்ல இந்த வருஷத்துக்குரியது என்ன, கரண்ட் பினான்சியல் இயருக்கு ப்ரீவியஸ் இயருக்கு எவ்வளவோ அதை P&L அக்கௌண்ட்ல டெபிட் பண்ணிக்கலாம். சே ஒரு 1.5 லட்சம் ரூபாய் இந்த வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட் சொன்னா அந்த 1.5 லட்சம் P&L அக்கௌண்ட்ல டெபிட் பண்ணிக்கலாம். இதை டெபிட் பண்ணிக்கலாம் சொன்னது செக்ஷன் 32. இன்ட்ரெஸ்ட் பெய்ட் டெபிட் பண்ணிக்கலாம் சொல்றது செக்ஷன் 36. நம்ம செக்ஷன் 36 படிக்கும்போது இந்த நம்பர் உங்களுக்கு கிளாரிட்டி வந்துடும். நோ நீட் டு வரி அபௌட் தட். இன்ட்ரெஸ்ட் கிளியர். சோ ஹையர் பர்ச்சேஸ் அதுக்கான டெப்ரிசியேஷன் பெனிஃபிஷியல் ஓனர், அதாவது பர்ச்சேசர் கேன் என்ஜாய் allowed only on principal, not the HP price. HP price கிடையாது, principal வேல்யூக்கு மட்டும் தான் நீங்க depreciation claim பண்ணிக்க முடியும். active use and passive use ரெண்டு யூஸ்க்கும் allowed. active use and passive use. passive useக்கு இன்னொரு பேரு ready to use ன்னு சொல்லலாம். ready to use அப்படிங்கிறது ஸ்டாண்ட் பை asset. கார்ல ஒரு ஸ்டெப்னி இருக்கு அப்படின்னா பங்க்சர் ஆகும்போது யூஸ் பண்ணுவோம், அது வரைக்கும் யூஸ் பண்ணவே போறதில்ல. அப்ப டெப்ரிசியேஷன் போடும்போது காருக்கு மட்டும் போடுவீங்களா? ஸ்டெப்னிக்கும் சேர்த்து போடணும். ஏன்னா பாசிவ்லி யூஸ்ட்னு அர்த்தம். பாசிவ்லி யூஸ்ட். நீட் ஹஸ் நாட் அரைசன், நீட் வராததுனால நான் டெப்ரிசியேஷன் போடல. ஆனா நீட் அரைஸ் ஆச்சுன்னா அதுக்கு நான் யூஸ் பண்ணியிருந்திருப்பேன் இல்லையா, அதனால டெப்ரிசியேஷன் இஸ் அலோவ்ட். பர்ச்சேஸ்ட் இன் த ப்ரீவியஸ் இயர், கடந்த ஆண்டு வாங்கி புட் டு யூஸ் லெஸ் தென் 180 ஆக இருந்துச்சு அப்படின்னாக்கா only 50% அலோவ்ட். ப்ரீவியஸ் இயர்ல வாங்கி கவனிங்க, ரொம்ப சிம்பிளா இந்த நம்பரை மைண்ட்ல வச்சுக்கலாம். அக்டோபர் 3, 10 அந்த டேட்டுக்கு பிறகு யூஸ் பண்ணா, அதாவது 4th அக்டோபர்ல இருந்து யூஸ் பண்ணியிருந்தால் 2025 1/4/2025 31st March 2026 நீங்க இந்த டேட்ல யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா put to use is less than 180 தான் இருக்கும், 50%. இந்த டேட்டுக்குள்ளார யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, ஓகே, அப்படின்னா put to use more than 180 இருக்கும், இல்ல 180 இருக்கும். அப்ப இதுக்கு full year depreciation is eligible. செக் பண்ணி பார்க்கலாம், இது மெமரைஸே பண்ணிடலாம். அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். மார்ச் 31, பிப்ரவரி 28 தானே, லீப் இயர் அந்த 29, அதுக்கு நம்பர் இந்த டேட் மாறும். ஜனவரி 31, டிசம்பர் 31, நவம்பர் 30, அக்டோபர்ல 31 டேஸ். புட் யூஸ் 4ஆம் தேதின்னு சொன்னால் 3ஆம் தேதி வரைக்கும் யூஸ் பண்ணல, 31 3 லெஸ் பண்ணிட்டீங்கன்னா 28 டேஸ். 28 டேஸ் டோட்டல் எவ்வளவு வருது பாருங்க, 117. புரியுதா? அக்டோபர் 4ஆம் தேதி யூஸ் பண்ணிருந்தால் 174. அக்டோபர் 4க்கு பிறகு எப்ப யூஸ் பண்ணாலும் the number of days used is less than 180 days. அப்ப இந்த நம்பரை கட் ஆஃப் டேட்டா மைண்ட்ல வச்சுக்கலாம். உட்கார்ந்து கால்குலேட் பண்ணிட்டு இருக்க கூட எக்ஸாம் ஹால்ல you can remember easily. after 3rd அக்டோபர், அதாவது 4th அக்டோபர் அல்லது அதுக்கு பிறகு யூஸ் பண்ணீங்கன்னா ஹாஃப் இயர் தான் யூஸ் பண்ண முடியும். மீன்ஸ் 180க்கு கீழே தான் இருக்கும், அப்ப ஹாஃப் இயர் டெப்ரிசியேஷன். exactly on 3rd October or before அப்படின்னு சொன்னாக்க full year depreciation is eligible. Here next purchased in the prior to the previous year, not previous year, prior to the previous year, and put to use less than or equal to 180 days or 0 days. எவ்வளவு உண்டு? 100% allowed. எக்ஸாம்பிள் சொல்லி இருக்கிறேன் இல்லையா, ரூல்ஸ் இங்க கொடுத்திருக்கிற சம்ம பார்த்தோம், இந்த ரூல்ஸ் தான் நான் லிஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஏன் இந்த இயர்ல ஏதாவது வாங்கினாக்கா ஆட்டோமேட்டிக்கா எதுல சேர்ந்துருது? WDV சேர்ந்துருது. அடுத்த வருஷம் அதை பிரிக்க முடியாது. தட் பிகம்ஸ் WDV.
நெக்ஸ்ட் இயர்ல அந்த WDVல என்ன வேல்யூ இருந்தாலும் அது ஃபுல் இயர் டெப்ரிசியேஷன் உண்டு, யூஸ் பண்ணாலும் பண்ணாட்டியும் சரி. அதனால இந்த பர்ச்சேஸ் பண்ண வருஷத்துக்கு மட்டும்தான் இது பொருந்தும். அடுத்த வருஷம் போச்சுன்னா that amount is part and parcel of the WDV value. WDV வேல்யூல இருக்கக்கூடிய அந்த அசெட்ஸை நம்ம பிரிக்க முடியும். அதனால full year depreciation can be claimable. Hope you will be now able to understand this part.